அரவணைப்பு நலம் என்ற தலைப்பில் திரு மா. செந்தமிழன் அவர்கள் சென்னையில் நடைபெற்ற சிறார் நெறி மனநலக் கூடலில் 14/4/2019 அன்று ஆற்றிய உரை. அனைவருக்கும் வணக்கம். சிறார் நெறி என்ற தலைப்பில் ஏற்கனவே கோவையில் நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. உங்களில் பலர் அந்த உரையை கூட கேட்டிருக்கலாம். சென்னையில் இதற்கென்று ஒரு தனி நிகழ்வு வேண்டும் என்பதற்காகவும் சென்னையில் செம்மை நெறி செயல் திட்டத்தை அறிமுகப்படுத்தும் வகையிலும் இந்த நிகழ்வை நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். சிறார் நெறிக்கான பெற்றோர் ஒழுங்கு என்ன என்பதை பற்றி ஏற்கனவே கோவையில் விளக்கி இருக்கிறோம். பெரும்பகுதியினர் கேட்டிருப்பீர்கள். கேட்கவில்லை என்றாலும் அந்த உரையை நீங்கள் கேட்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். இப்பொழுது இந்த நிகழ்வரங்கில் சிறார் நெறிக்கான ஒழுங்குகள் பற்றி தான் பேசப் போகிறோம். ஆனால் சிறுவர்கள் பேச விடுவார்களா என்று தெரியவில்லை. சிறார் நெறி என்ற கருத்து இப்பொழுது ஏன் தேவைப்படுகிறது என்றால், சிறுவர்கள் தங்களுடைய சமகால சமூகத்தை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பதை பெரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த சமூகம் மீது சிறுவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா, ஐயம் இருக்கிறதா, அல்லது அச்சம் இருக்கிறதா? இந்த சமூகத்தை பார்க்கும்பொழுது இச்சைகள் மேலிடுகின்றனவா? என்னதான் நினைக்கிறார்கள் சிறுவர்கள் என்பதை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கிறது. நிறைய சீர்திருத்தங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுபவங்களில் இருந்து ஒரு சிறுவனாகவோ சிறுமியாகவோ இருந்து இந்த சமூகத்தை நான் பலமுறை பார்க்கிறேன். மனதளவில் வாழ்க்கை நடத்தும் பொழுது காலம் ஒரு தடையாக இருக்காது. என்னுடைய வகுப்புகளில் இதை பற்றி விளக்குவது உண்டு. காலம் என்று தனியாக எதுவும் இல்லை. காலத்தை ஒவ்வொரு மனிதரும் உருவாக்க முடியும். காலம் நம்முடைய சிந்தனையிலிருந்து உருவாவது. எதிர்காலம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி என்ன சிந்திக்கிறோமோ அதுவே நம்முடைய காலம். நாட்காட்டியை குறிப்பிடும் காலம் வேறு, வாழ்க்கைக்கான காலம் வேறு. நாட்காட்டி காலம் என்பது பொருட்களுக்கானது. பருண்மை வடிவம் ஒரு மேட்டர் என்று சொல்வார்கள். பருண்மை வடிவம், பருண்மையான பொருட்கள், அந்த காலம் வேறு. அதனுடைய வளர்ச்சி, அதன் தேய்மானம் என்ற காலம் வேறு. இங்கு நான் குறிப்பிடுவது அதை அல்ல. நாம் அந்த காலத்தில் வாழவில்லை. மனிதர்கள் வாழ்க்கை நடத்துவது அவர்களுடைய சிந்தனையில் இருந்துதான். சிந்தனையில் ஒரு காலம் உண்டு. அந்த காலம்தான் வாழ்க்கையை வழிநடத்தும். அந்த காலத்தில் தான் வாழ்கிறோம். மனதளவில் வாழ்க்கை நடத்தும் பொழுது காலம் நம்முடைய விருப்பத்திற்கானது. நாம் எதை விரும்புகிறோமோ அதற்கேற்ப காலம் வளைந்து கொடுக்கும் என்பதையே ஒன்றல்ல இரண்டல்ல எண்ண முடியாத சான்றுகளோடு புரிந்து கொள்ள முடியும். உங்களால் கணக்கிடவே முடியாது. சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். ஆம், மற்றவர்களுக்கு சில நாட்கள் ஆனது, எனக்கு சில நிமிடங்களில் தான் பிடித்தது. மற்றவர்கள் அந்த துன்பத்தை பல ஆண்டுகள் பொறுத்து கொண்டார்கள். நான் ஒரு சில நிமிடங்களில் அந்த துன்பத்திலிருந்து வெளியேறினேன். பிறருக்கு அந்த இன்பம் சில ஆண்டுகள் நீடித்தது, எனக்கோ பல ஆண்டுகள் நீடித்து கொண்டிருக்கிறது என்று பிறருக்கும் உங்களுக்குமான வேறுபாட்டினை மனதளவில் வாழும் பொழுது எண்ணற்ற சான்றுகள் வழியாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம்.
அது ஒரு நில்லா எந்திரம் போல ஓடிக்கொண்டே இருக்கும். அதுவே விருப்ப வாழ்வு என்று நாம் முன்வைக்கும் கொள்கை, அதுவே இறை கொள்கை, அதுவே வாழ்வியல் கொள்கை. சிறுவர்கள் இந்த சமூகத்தை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று பார்க்க வேண்டுமென்றால், காலத்தை கடந்து சென்று சிறுவர்களாக வாழ்ந்து புரிந்து கொள்ள முடியும். அவர்களுடைய சிந்தனையிலிருந்து இந்த உலகம் என்னவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். நான் அப்படித்தான் புரிந்து கொள்கிறேன். நான் சிறுவர்களிடம் அதிகம் உரையாடுபவன் அல்ல என்பது என்னோடு இருப்பவர்களுக்கு தெரியும். பொதுவாக என்னை கவனிப்பவர்களுக்கும் தெரியும். நான் சிறுவர்களிடம் மிக குறைவான நேரம் தான் உரையாடுவேன். என்னால் அதிக நேரம் அவர்களோடு உரையாட முடியாது. பொதுவாகவே என்னால் யாரோடும் அதிக நேரம் உரையாட முடியாது. ஒரு சிலரோடு தான் உரையாட முடியும். அது என்னுடைய இயல்பு. ஆகவே பேச்சின் வழியாக சிறுவர்களை நான் புரிந்து கொண்டவன் அல்ல, பேச்சின் வழியாக சமூகத்தை புரிந்து கொண்டவனும் அல்ல. உண்மையிலே பேசினால் குழப்பம்தான் மிஞ்சும். ஒவ்வொரு மனிதரிடம் அதிக நேரம் பேசினால் குழப்பம் மிஞ்சும். ஒரு சில நிமிடங்கள் போதும் ஒருவரை புரிந்து கொள்வதற்கு, உணர்ந்து கொள்வதற்கு. சிறுவர்களாக இருந்து அல்லது சிறு வயது எனும் காலத்திற்குள் சென்று சிறுவர்களை புரிந்து கொள்ளும் பொழுது இந்த சமூகத்தின் மீது இரண்டு தான் இருக்கிறது. இரண்டு விதமான உணர்ச்சிகள் தான் இருக்கிறது என்பதை நான் உள்வாங்கி இருக்கிறேன். ஒன்று அச்சம், மற்றது இச்சை. சூழலுக்கு அச்சப்பட வேண்டும், மிரட்டுவார்கள், எச்சரிப்பார்கள், கண்காணிப்பார்கள், கட்டுப்படுத்த துடிப்பார்கள், அச்சப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதே வேளை இங்கிருந்து தப்பிவிடக்கூடாது. ஏனென்றால் இங்கே அடைவதற்கு ஏராளமான இச்சைகள் உள்ளன. இச்சை என்பது உரிமையற்ற பொருள் அல்லது பொருத்தமற்ற, தேவையற்ற பொருள், மனிதர்கள், பிற உயிரினங்கள், எதுவாகினும் உரிமையற்ற ஒன்றை அடைய துடிப்பது இச்சை. அந்த பொருளில் தான் குறிப்பிடுகிறேன். சிறுவர்களுக்கு இவ்வாறான இச்சை இருக்கிறது, இன்னொரு புறம் அச்சம் இருக்கிறது. நம்பிக்கை, ஐயம் ஆகியவையெல்லாம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நம்பிக்கையும் இல்லை, ஐயமும் இல்லை. இந்த இரண்டும் இருக்கும் பொழுது எதுவுமே இருக்காது. ஆகவே ஒளிவு மறைவாக செய்ய வேண்டும். எதை செய்தாலும் ஒளிவு மறைவாக செய்ய வேண்டும். வெளிப்படையாக பேசக்கூடாது, வெளிப்படையாக நடந்து கொள்ளக்கூடாது. என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே பேசிவிடக்கூடாது. என்ன நினைக்கிறோம் அல்லது என்ன செய்தோம் என்பதை வீட்டில், சுற்றத்தில் வெளிப்படுத்தக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்ச்சி அவர்களிடம் மிகுதியாக இருக்கிறது. எச்சரிக்கை உணர்ச்சி இல்லாமல் பேசும் சிறுவர்களை பார்ப்பது அரிதினும் அரிது. ஒரு 4 வயது வரை பேசுவார்கள். அவர்களுக்கு எச்சரிக்கை உணர்ச்சியே இருக்காது. நினைத்ததை பேசுவார்கள், நினைத்தவாறு நடந்து கொள்வார்கள். வளர்ந்து விட்டால், பள்ளிக்கூடம் செல்ல தொடங்கிவிட்டால், இன்னும் பல மனிதர்களோடு அவர்கள் பழக தொடங்கிவிட்டால் அவர்களிடம் இருக்கும் எச்சரிக்கை உணர்ச்சி பெரியவர்களுக்கு கூட இருக்காது. அளந்து பேசுவார்கள். எதை எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரிந்து கொண்டு பேசுவார்கள். பேசி முடித்த பிறகு எதிரே இருப்பவருடைய முகம் எப்படி மாறுகிறது என்பதை பொறுமையாக பார்த்து, எவ்வளவு எச்சரிக்கையாக பேசிய பிறகும் கோபம் இருக்கிறது என்றால் அடுத்த முறை அந்த சொல்லை தவிர்த்து விடுவார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் பாசாங்கு செய்வதற்கு வெகு எளிதாக கற்றுக்கொள்கிறார்கள். இன்னொரு புறம் இச்சை இருக்கிறது. எவ்வளவோ இச்சைகள் இருக்கின்றன. பொருத்தமற்ற உணவுகள் அவர்கள் முன்னே இருக்கின்றன, பொருத்தமற்ற காணொளிகள் இருக்கின்றன, ஊடகங்கள் இருக்கின்றன, வேறு பல கருவிகள் இருக்கின்றன, பொருத்தமற்ற பொருட்கள் வீடு முழுவதும் இருக்கின்றன, பொருத்தமற்ற சொற்கள் பெற்றோர்களால் உதிர்க்கப்படுகின்றன, சுற்றத்தாரால் உதிர்க்கப்படுகின்றன. உரிமை என்றால் என்ன என்றே தெரியாத தாயும் தகப்பனும் அல்லது முதியவர்களும், அதிகாரத்தை மட்டுமே நிலைநாட்டக்கூடிய சமூக மனிதர்களும் இங்கே இருக்கிறார்கள். உரிமையுடன் பேச முடியாது, உரிமையுடன் நடந்து கொள்ள முடியாது. ஆனால் இச்சை கொண்டால் அதை பெரியவர்கள் உடனடியாக நிறைவேற்றுவார்கள். உடலுக்கும் மனநிலைக்கும் பொருத்தமே இல்லாத ஒரு பொம்மையோ ஒரு கருவியோ வேண்டும் என்று கேட்டால் அதை உடனே வாங்கி தந்து விடுவார்கள் அவர்களுடைய இந்த சிறுவர்களுடைய பெரியவர்கள்.
எது பொருத்தம் எது பொருத்தமற்றது என்ற அறிவுரையெல்லாம் பெரியவர்கள் சொல்ல மாட்டார்கள், அவர்களுக்கே தெரியாது. ஆக வீடு முழுவதும் இச்சை இருக்கிறது. அலமாரிகளில் எல்லாம் இச்சைகள் பொம்மைகளாக இருக்கின்றன. மனிதர்கள் இச்சை மிகுந்தவர்களாக ஒருவரோடு ஒருவர் பழகி கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சி பெட்டி இச்சைகளை காட்டுகிறது. அரசியல் குறித்த எல்லா பேச்சுகளுமே இச்சை மிகுந்தவையாக இருக்கின்றன. சமயம் குறித்தவை எல்லாம் இச்சைகளாக இருக்கின்றன. சாதி பெருமிதம் எனும் இச்சை கிட்டத்தட்ட எல்லாருடைய வீடுகளிலும் இருக்கின்றன. எது உரிமையை நிராகரிக்குமோ, எது உரிமையற்றதோ, எது மனித வாழ்க்கைக்கே பொருத்தமற்றதோ அது இருக்கிறது. அதை அவர்கள் கேட்டால் உடனே கிடைத்துவிடும். பள்ளிக்கூடமே ஒரு இச்சைதான், அதிகார மையம்தான், உரிமைகளை பறிக்கும் இடம்தான். அந்த பள்ளிக்கூடத்திற்கு எவ்வளவு செலவு செய்தும் அனுப்புவதற்கு பெற்றோர் அநியமாக இருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்திலும் இச்சைகள் தான் இருக்கின்றன. மதிப்பெண்களை குறித்த மயக்கங்கள், விளையாட்டு என்றால் அதிலும் ஒரு போட்டி, அயல் மொழியை கற்றுக்கொள்வதில் ஒரு பெரிய பெருமிதம் என்று அவர்கள் கடந்து செல்லும் பாதை ஆசைகளால் நிரம்பியது. இவற்றையெல்லாம் மீறி ஒரு குழந்தை இதுதான் இயல்பு என்பதை புரிந்து கொள்வது திருஞான சம்பந்தரை போல் பிறக்கும் பொழுதே உமையம்மையின் பால் பருகும் தகுதியோடு பிறந்த குழந்தைக்குத்தான் வாய்க்கும். இயல்பாக நம்மை போல அல்லது என்னை போல இயல்பாக வாழ வேண்டும் என்று பிறந்து விட்டால் கதை முடிந்தது. ஆசை அல்லது இச்சை ஒரு புறம், இன்னொரு புறம் அச்சம். நண்பர்களே, யார் ஒருவர் அச்சப்படுவார் என்று நினைக்கிறீர்கள்? யாருக்கு அச்சம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இச்சைக்கு ஆட்படுபவருக்கு தான் அச்சமும் எச்சரிக்கை உணர்ச்சியும் இருக்கும். விருப்பத்தில் வாழ்பவர்களுக்கும் இயல்பை புரிந்து கொண்டவர்களுக்கும் எதை பார்த்துமே அச்சம் இருக்காது. ஏன் அஞ்ச வேண்டும்? என்னுடைய இயல்பு, அவ்வளவுதான். உங்களுக்கு ஒத்து வரவில்லை என்றால் அது உங்களுடைய சிக்கல். என்னுடைய இயல்பினால் உங்களுடைய உடலுக்கோ அல்லது உங்களுடைய சிந்தனைக்கோ ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் அதை திருத்திக் கொள்ளப்பட வேண்டியது. ஆனால் அப்படி எதுவுமே நேரவில்லை என்பதற்காக என்னுடைய இயல்பில் நீங்கள் குறுக்கிடுவீர்கள் என்றால் அதை நான் ஏன் மதிக்க வேண்டும் என்பது இயல்பு. அதுவே இயல்பு. இங்கே அச்சமும் கிடையாது, எச்சரிக்கையும் கிடையாது. குழந்தைகளுக்கு என்று இயல்புகள் உள்ளன. அந்த இயல்பில் வாழும் குழந்தைகள் அச்சம் அடையாத குழந்தைகள். அவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு அச்சமே இருக்காது, எச்சரிக்கை உணர்ச்சி இருக்கும், அவ்வளவுதான். அஞ்ச மாட்டார்கள். என்ன நடந்தது என்று அப்படியே சொல்வார்கள். கொஞ்சம் முரட்டுத்தனமும் இருக்கும், கொஞ்சம் பிடிவாதமும் இருக்கும். நான் உணர்ந்த ஒரு சூழலுக்கான ஒரு மிக முக்கியமான மறைமொழியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்காகத்தான் நான் வாங்கும் அடிகள் எல்லாம் ஏற்கனவே நீங்கள் வாங்கி கொண்டிருக்கும் அடிகள் தான். ஆகவே புதிய அடி எனக்கு விழுந்துவிடப் போவதில்லை என்பதால் ஒரு சில சூழல்களில் இருந்து நான் பெற்றுக்கொண்ட மறைமொழிகளை கடைபிடித்து முற்றுமுழுதாக அந்த சூழல்களில் இருந்து விடுதலை அடைந்து கொண்டிருப்பவன் நான். அப்படி ஒரு மறைமொழி எனக்கு உணர்த்தப்பட்டது. அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது விடுதலையின் அடுத்த நிலையை என்னால் எட்ட முடிந்தது வாழ்க்கையில். அதை இங்கே குறிப்பிட்டால், அதை குறிப்பிட்டாலே பலரால் உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகும், சிலரால் இறுதி வரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகும். ஆனாலும் அது அவரவருடைய உரிமை, விருப்பம். முன்வைப்பதும் வெளிப்படுத்துவதும் என்னுடைய பொறுப்பு, எனக்கு உங்களோடு இருக்கும் உரிமை. கீழ்ப்படியாதிரு என்பதுதான் அந்த மறைமொழி. கீழ்ப்படியாதிரு பலமுறை உணர்த்தப்பட்டது. கீழ்ப்படியாமை என்றால் என்ன? ஏன் கீழ்ப்படியக்கூடாது? கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகத்தானே இவ்வளவு பள்ளிக்கூடங்கள் இயங்குகின்றன. பெற்றோர் கீழ்ப்படிய சொல்கிறார்கள். கீழ்ப்படிதல் என்பதை விட ஒரு நாகரிகம் எதுவுமே கிடையாது. முதலில் எதற்கும் கீழ்ப்படிய வேண்டும். இப்படியே வளர்க்கப்பட்டிருக்கிறோம், இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நான் எதற்கும் கீழ்ப்படிவதில்லை என்பது எனக்கு தெரியும்.
இதற்கு மேலுமா கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டும்? இதற்கு மேலும் கீழ்ப்படியவில்லை என்றால் ஒட்டுமொத்த சமூகத்திலிருந்துமே ஒதுங்க வேண்டியிருக்குமே என்று உண்மையிலே நினைத்தேன். சமூகத்திலிருந்தே ஒதுங்குவதுதான் நம்முடைய இயல்பு என்றால் அதை செய்துவிட்டு போவதுதான் வாழ்க்கை. என்னை பொறுத்தவரை எப்படியாவது சமூகத்தில் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்ற தேவையெல்லாம் எனக்கு கிடையாது. உதிர வேண்டிய காலம் வந்துவிட்டால் உதிர்ந்து போவது இலையின் இயல்பு. அதுபோல சமூகத்திலிருந்து ஒதுங்க வேண்டிய சூழல் வந்தால் ஒதுங்குவது நம்முடைய இயல்பு. ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைப்பதால் ஒட்டப் போகிறதா என்ன இலை? ஆகவே கீழ்ப்படியாதிரு என்பதன் விளக்கத்தை கேட்டு பெற்றேன். கீழ்ப்படிதல் என்றால் என்ன? ஒருவர் ஏன் இன்னொருவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறார்? ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று ஒருவர் சொல்லும் பொழுது அந்த செயல் மீதும் அந்த செயலுடைய நோக்கத்தின் மீதும் செயலின் வழிமுறைகள் மீதும் உடன்பாடு இல்லை, இன்னொருவருக்கு உடன்பாடு இல்லை எனும் பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும்? நியாயமாக உண்மையானவராக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? இதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். ஏன் என்று கேட்டால் காரணங்கள் கூறலாம். காரணங்களே கூற முடியாத சூழல்களும் அமையும். அப்பொழுது என்னால் விளக்க முடியவில்லை, ஆனால் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை என்று சொல்ல வேண்டும். சாரம் என்ன? இந்த உரையாடலின் சாரம் என்ன? இதை நான் செய்ய மாட்டேன் என்பது. கீழ்ப்படிதல் என்பது இவ்வளவு முரண்பாடுகளும் மாறுபாடுகளும் இருந்தாலும் அதை செய்து முடிப்பவர் கீழ்ப்படிபவர் ஆகிறார். ஆகவே கீழ்ப்படியாதிரு. கீழ்ப்படிதல் என்பதே தவறு, கீழ்ப்படிதல் என்பதே இழுக்கு. உடன்பாடு இல்லை என்றால் செய்யக்கூடாது, உடன்பாடு இருந்தால் செய்ய வேண்டும். இதில் எங்கு கீழ்ப்படிதல் இருக்கிறது? இணங்குதல் மனித இயல்பு. ஒரு கருத்திற்கு நீங்கள் இணங்குகிறீர்கள். ஏன் இணங்குகிறீர்கள்? உங்களுக்கு அது உடன்பாடாக இருக்கிறது, இணங்குகிறீர்கள். ஒரு செயலுக்கு உங்களுடைய இணக்கத்தை ஒப்படைக்கிறீர்கள், உடன்பாடு இருக்கிறது என்பதற்காக ஒப்படைக்கிறீர்கள். மறுத்தல் மனித இயல்பு. எனக்கு உடன்பாடு அற்றது என்பதால் மறுக்கிறேன், நீங்களும் மறுக்கிறீர்கள். இணங்கலாம், மறுக்கலாம், ஆனால் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? கீழ்ப்படிதல் என்ற சொல் எனும் கருத்து ஏன் தேவைப்படுகிறது? உனக்கு உடன்பாடு இருக்கிறதோ இல்லையோ இதை செய் என்பதற்குத்தான் கீழ்ப்படிதல் வேண்டும். பள்ளிகள் கீழ்ப்படிதலை பற்றி நிறைய பேசுகின்றன. கீழ்ப்படிதலை பாடமாக நடத்துகிறார்கள், நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆசிரியருக்கு மாணவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆசிரியருடைய வேலை என்ன? ஒரு பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்பித்தல். கற்பித்தல் என்பது புரிய வைத்தல், அறிதல் அல்ல, புரிதலே கல்வி என்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம். ஒரு செய்தியை புரிய வைப்பது கல்வி கற்பித்தல். புரிந்து கொள்வது கற்றல், அறிந்து கொள்வது கற்றல் அல்ல. வானம் எந்த வண்ணத்தில் இருக்கிறது, அது ஏன் நீல வண்ணத்தில் இருக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்டால் அறிவு அதற்கு ஒரு விடை சொல்கிறது. அதை அறிந்து கொண்டதால் அது கல்வியாகி விடாது. நீல வண்ணம் என்றால் என்ன, வண்ண கொள்கை என்றால் என்ன, வானத்திற்கும் நீல வண்ணத்துக்கும் என்ன உறவு என்று விரித்துரைக்க வேண்டும். எவ்வளவு கேள்வி கேட்டாலும் விடை சொல்ல வேண்டும். கல்வி என்பது ஒற்றை சொல்லில் ஒரு பக்கத்தில் முடிவதல்ல. அறிதலை கொடுத்து விடலாம், ஓரிரு பக்கங்களில் ஒரு அறிதலை கொடுக்கலாம். ஆனால் கேள்விகள் எழும் பொழுது அந்த கேள்விகளுக்கு விடை தர வேண்டும். அதுதான் ஆசிரியருடைய பணி, அதுதான் கற்பித்தல் பணி. இப்படி கல்வி கற்பித்தால் 12 ஆண்டுகளுக்கு படிக்கும் ஒரு குழந்தைக்கு அறிவியலின் 2 பாடங்களை நடத்த முடியும், புவியியலில் ஒரு 2 பாடங்கள் நடத்த முடியும். இவ்வளவுதான் நடத்த முடியும், இவ்வளவுதான் கற்க முடியும். புரிந்து கொண்டால் இவ்வளவுதான் முடியும், இவ்வளவே போதும். ஆனால் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது எந்த கேள்விக்காவது எந்த மாணவராவது புரிந்து கொள்ளலை நோக்கி கேள்வி எழுப்ப முடியுமா?
அப்படி கேள்வி எழுப்பினால் ஆசிரியர்களால் கற்பிக்க முடியுமா, புரிய வைக்க முடியுமா? 2 கேள்விகளுக்கு பதில் சொல்வார்கள். அதற்கு மேல் கேட்டால் இதுதான் பாடம், இதை படி என்பார்கள். அதுதான் கீழ்ப்படிதல். மாணவர்கள் மட்டும் கீழ்ப்படியவில்லை என்றால் ஆசிரியர்களுடைய நிலைமையை நினைத்தால் நமக்கே அச்சமாக இருக்கிறது. மாணவர்கள் கீழ்ப்படிவதால் தான் பள்ளிக்கூடங்களே நடக்கின்றன. கல்வி என்னும் வணிகத்துடைய அடிப்படையே கீழ்ப்படிதல் தான். கேள்விகளை கேட்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மரபு. ஆகவேதான் நமக்கு உணர்த்தப்படுவது கீழ்ப்படியாதிரு. ஒருவர் ஒன்று சொல்கிறார் என்பதற்காக அதை கேட்காதே. இதை செய்ய வேண்டும் என்று திணிப்பதற்காக எதையும் செய்யாதே. நீ உணர்கிறாயா? உனக்கு இது புரிகிறதா, விளங்குகிறதா? உனக்கு உள்ளிருந்து ஒரு உந்துதல் எழுகிறதா? உந்துதல் என்பது அகத்தூண்டல், மாபெரும் விளக்கங்களுக்கான ஒரு சொல்லது. அகத்தூண்டல் பற்றி, தூண்டல் வகைகள் பற்றியும், தூண்டலுக்கும் பேரண்டத்திற்கும், தூண்டலுக்கும் மனித உணர்ச்சிகளுக்குமான உறவு பற்றி நாம் எழுதி கொண்டிருக்கிறோம். அது ஒரு மிக விளக்கமான ஒரு மெய்யியல் நூலாக வர இருக்கிறது. தூண்டல் நிகழ வேண்டும், அகத்தூண்டல் நிகழ வேண்டும். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால், ஒரு கருத்தை நோக்கி சிந்திக்க வேண்டும் என்றால் அகத்தூண்டல் எழ வேண்டும். புறத்தூண்டலுக்கு ஆட்படக்கூடாது. இது உங்களுக்கு புரிகிறதா? அகத்தூண்டல் என்றால் என்ன என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? உங்களுக்கு புரியவில்லை என்றால் சிறுவர்களுக்கு எப்படி புரியும்? கீழ்ப்படிதலுக்கு பழகியவர்களுக்கு அகத்தூண்டல் மறத்து போயிருக்கு. கீழ்ப்படிதல் அகத்தூண்டல் என்ற இயல்பினை வேறெடுத்து விட்டுத்தான் ஒரு மனிதனுக்குள் நிலை பெறவே தொடங்கும். அகத்தூண்டலை மதிப்பவர்களுக்கு கீழ்ப்படிதல் பொருந்தாது. கோபம் வரும், உடனடியாக மறுப்பார்கள். குளிக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? குளிக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். குளிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. உடல் இயல்பை மீறி வெப்பமடைந்து விட்டது, சூடாக மாறப்போகிறது. உடல் சூடாகக்கூடாது. இது அகத்தூண்டலின் ஒரு வகை என்று வைத்துக் கொள்ளுங்கள். மிக எளிமையாக சொல்கிறேன், இது ஒரு அகத்தூண்டலின் ஒரு வகை. அப்பொழுது குளித்து விட வேண்டும். ஒரு நாளைக்கு இத்தனை முறைதான் குளிக்க வேண்டும், இதற்கு மேல் குளிக்கக்கூடாது. தலை குளித்தால் இவ்வளவு தீமைகள் உள்ளன என்று ஒரு பட்டியல் இருக்கிறது. அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். நம்முடைய சமூகத்தின் பெரும்பகுதி மக்கள் படித்தவர்கள், முக்கியமாக படித்தவர்கள் தான் கீழ்ப்படிதலில் சிறப்பானவர்கள். ஆகவேதான் எல்லா கொள்ளைகளுமே படித்தவர்களை மையமாக வைத்துதான் நடத்தப்படும். அது மிக எளிது, படித்தவர்களை ஏமாற்றுவது மிக எளிது. அவர்களுக்கு கீழ்ப்படிதல் எல்லாம் அப்படி பிடிக்கும். கீழ்ப்படிந்தானே பணத்தை, ஊதியமே பெறுகிறார்கள். ஆகவே ஒரு மருத்துவரிடமும் கீழ்ப்படிவார்கள். போய் அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வார்கள். தலை குளிக்க கூடாது, அவ்வளவுதான், முடிந்தது. எப்பொழுது குளித்தாலும் வெந்நீரில் குளிக்க வேண்டும் என்பதை கடைபிடித்தவர்கள் எல்லாம் சளி நோயாளிகளாக மாறினார்கள். இங்கே வந்தவுடன் நாம் குளிக்க சொல்கிறோம். அதற்கு முதலில் கீழ்ப்படிதல் என்ற முறையில் தான் நான் சொல்வதையும் கேட்பார்கள். இவர் சொல்கிறார் என்பதற்காக செய்கிறோம் என்றுதான் செய்வார்கள். ஆனால் உடலின் இயல்பை அறிந்து கொண்டவர்களுக்கு குளிக்க வேண்டும் என்ற உந்துதல் உடலின் உள்ளிருந்தே வரும். மலம் கழிக்க வேண்டும், அது ஒரு அக உந்துதல் தானே, அகத்தூண்டல் தானே. காலையில் 6 மணிக்கு மலம் கழிக்க வேண்டும், 6 முதல் 7 மணி வரை தான் பெருங்குடல் வேலை செய்யும் என்று ஒரு அறிவு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இவர் 5 மணிக்கெல்லாம் எழுந்து உட்கார்ந்திருப்பார், இன்னும் மணி 6 ஆகவில்லை என்று. உட்கார்ந்து 5 மணியோ 6 மணியோ ஒரு பட்டியலை கொடுத்து விட்டால் அடக்கி கொண்டு அமர்ந்திருப்பது கீழ்ப்படிதல். அகத்தூண்டல் நிகழ்ந்து விட்டது என்றால் போக வேண்டியது தானே. சிறுநீர் வருகிறது, அகத்தூண்டல். உடலை வாழ வைப்பது எது? அகத்தூண்டலா, அறிவின் புறத்தூண்டலா என்றால் அகத்தூண்டல் தான் உடலை வாழ வைக்கும். உடலுறவுக்கான
கிளர்ச்சி ஏற்படுகிறது. அகத்தூண்டலில் இருந்து எழ வேண்டும், புறத்தூண்டலால் அது நிகழவே கூடாது. உருவத்தை பார்த்து, சில காட்சிகளை பார்த்து நிகழ்ந்தால் அது வன்முறை. உடலுக்கு செய்யும் வன்முறை, சக மனிதருக்கு செய்யும் வன்முறை. அப்படி ஒரு அகத்தூண்டலே இல்லை என்றால் இல்லை என்று இருந்துவிட வேண்டும். இருந்தால் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே உடலும் மனமும் இன்பமாக வாழ்வதற்கான வழி. அந்த உடலுறவிலும் கீழ்ப்படிதல் முறைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு நேரம் சொல்லியிருக்கிறார்கள். திருமணமான பிறகு எந்த நேரம் இரண்டு பேரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு நேரம் குறித்து கொடுப்பதை விட உங்களை கீழ்ப்படிய வைப்பதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பு உண்டா? அதற்கே கீழ்ப்படுகிறீர்கள். உங்களை எல்லாம் என்ன செய்ய முடியாது? எது எதற்குத்தான் கீழ்ப்படிவது, எந்த அறிவுக்கெல்லாம் ஆட்படுவது என்று ஒரு வரைமுறையே கிடையாது. கேட்டால் காரண காரியங்களை சொல்வார்கள். இதுதான் நல்ல நேரம், இதுதான் முகூர்த்தம் என்றெல்லாம் சொல்வார்கள். உங்களிடம் ஏதாவது ஒரு காரண காரியத்தை சொல்லிவிட்டால் மேலும் அதிகமாக கீழ்ப்படுவீர்கள். ஒரு விளக்கம் உங்களுக்கு தேவை என்னவென்றால் புரிதல் அல்ல, அறிதலையே சற்று அதிகமாக சொல்ல வேண்டும். அறிவை விளக்கமாக சொன்னால் ஐயோ தவறு இழைத்து விட்டேன் என்று கீழ்ப்படிந்து விடுவீர்கள். இப்படி எல்லாவற்றிற்குமே கீழ்ப்படிதல் எனும் வழிமுறையின் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சமூகத்தில் சிறுவர்களுக்கு அவர்கள் அணிய வேண்டிய ஆடை, பேச வேண்டிய முறை வரைக்கும் கீழ்ப்படிதல் கற்றுத்தரப்படுகிறது. கீழ்ப்படிதலை பின்பற்றும் சமூகம் திருட்டுத்தனமும் ஊழலும் மனித குலத்தையே நாசமாக்கும் செயல் திட்டங்களும் கொண்ட சமூகமாக மட்டும்தான் இருக்கும். ஏனென்றால் கீழ்ப்படிதல் எனும் கருத்தே உடன்பாடு இருக்கிறதோ இல்லையோ ஏற்றுக்கொள் என்பதுதான். ஊழல் அங்கு தொடங்குகிறது. உண்மையின் குரல் வலை அங்கே மிதிக்கப்படுகிறது. அந்த கருத்திலேயே உண்மை கொலை செய்யப்படுகிறது. அதன் பிறகு அந்த கருத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது உண்மை கை கால்களை எல்லாம் ஆட்டி கதறி என்னை விட்டுவிடு என்று கெஞ்சும் பொழுது மேலும் மேலும் உண்மையின் வயிறு கிழிக்கப்படும், உண்மையின் கால்கள் வெட்டப்படும். கீழ்ப்படிதல் எனும் கருத்தே இவ்வாறானது. இப்படி ஒரு கருத்து சமூக கருத்தாக நம்முடைய மரபில் முன்வைக்கப்பட்டதே கிடையாது. என்ன சொன்னார்கள்? பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தலும் இளமே. பெரியோர் என்பதற்காக அவர்களை பார்த்து வியக்க கூடாது, சிறியோர் என்பதற்காக அவர்களை பார்த்து இகழக்கூடாது. இது நம்முடைய மரபு. பெரியோர் என்று அவர்கள் சொன்னதெல்லாம் யாரை? பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களையோ மருத்துவர்களையோ அல்ல. பேரண்ட கொள்கைகளை சொன்னவர்கள், முனிவர்கள், அரசர்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்தவர்கள், அரசர்கள், பேரரசர்கள். அவர்கள் பெரியோர் என்பதற்காக அவர்களை பார்த்து நீ வியக்கக்கூடாது. சிறியோர் என்பதற்காக யாரையும் இகழக்கூடாது. என்றால் என்ன செய்ய வேண்டும்? இங்கு யாரும் பெரியவர் அல்ல, யாரும் சிறியவர் அல்ல. யாரை பார்த்தும் வியக்காதே, யாரையும் இகழாதே. அவ்வளவுதான். எது இயல்போ அதை ஏற்றுக்கொள். உன் இயல்பை தக்க வைத்துக்கொள், பிறர் இயல்பை மதிக்க கற்றுக்கொள். அவ்வளவுதான். வியக்காதே, இகழாதே என்று சொன்னதுதான் நம்முடைய மரபு. இங்கே எங்கே கீழ்ப்படிதல் இருக்கிறது? அவர்களுக்கே திருவள்ளுவரை பார்த்து வியக்கக்கூடாது, தொல்காப்பியரை பார்த்து வியக்கக்கூடாது, கபிலரை பார்த்து வியக்கக்கூடாது, ஔவையை பார்த்து வியக்கக்கூடாது, திருமூலனை பார்த்து வியக்கக்கூடாது, மாணிக்க வாசகனை பார்த்து வியக்கக்கூடாது. இதுதான் மரபு. ஆனால் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று மமதை கொண்டு ஆடுகிறார். ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர், அவருக்கு கீழ்ப்படிதல் மீது அவ்வளவு பற்று இருக்கிறது. ஏன் இருக்கிறது என்றால் அவர் பள்ளிக்கூடத்தை நடத்துபவருக்கு கீழ்ப்படித்துக் கொண்டு இருக்கிறார். நான் அடிமை, எனக்கு சில அடிமைகள் வேண்டும். பள்ளிக்கூடம் நடத்துபவர்கள் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிவார்கள் அல்லது அமைச்சர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். யாருக்காவது கீழ்ப்படிந்து கொண்டே இருப்பார்கள். அந்த சங்கிலியின் இறுதி கண்ணியில் உங்கள் வீட்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் இவ்வளவு கீழ்ப்படிதலுக்கும் ஆட்படுகிறார்கள். வணக்கம் வைப்பது, செயற்கையாக வணக்கம் வைப்பது.
சிறுவர்களுக்கு என்னை பார்க்கும் பொழுது சிறுவர்களுக்கு வணக்கம் வைக்க சொல்லி பெற்றோர்கள் சொல்வதை நான் பார்க்கிறேன். வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்பதில்லை. வணக்கம் தானாக வைத்தால் அது வணக்கம், வைக்க சொன்னால் அது வணக்கமே இல்லை, எரிச்சல். என்னையெல்லாம் யாருக்காவது வணக்கம் வைக்க சொல்லி நான் வைத்தால் எனக்கு எரிச்சலாக இருக்கும். உரிமை உள்ள இடத்தில் யாருக்காவது வணக்கம் வைக்க வேண்டியிருக்குமா? என்னோடு உரிமை கொண்ட சிறுவர்கள் என்னை பார்த்தால் சிரிப்பார்கள், வணக்கம் வைக்க மாட்டார்கள். எதற்கு என்னை பார்த்து வணக்கம் வைக்க வேண்டும்? என்னை பார்த்து யாருமே வணக்கம் வைக்க வேண்டியதில்லை, சிரித்தால் போதும். உங்களை எனக்கு தெரியும், அதுதான் அந்த புன்னகைக்கு பொருள். எனக்கு எல்லோரையும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, ஒரு சிலரைத்தான் நான் அறிந்து கொள்கிறேன். ஆனால் என்னை சற்று கூடுதலானோருக்கு தெரியும். ஒரு புன்னகை என்ன சொல்கிறது? உங்களை எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அது உரிமையிலிருந்து எழுவது. வணக்கம் வைப்பது உரிமையற்ற இடத்தில் நிகழும். அது சில இடங்களில் தேவைப்படலாம். ஆனால் உரிமை உள்ளவர் எதற்கு ஒருவரை ஒருவர் பார்த்து வணக்கம் வைக்க வேண்டும்? ஆசிரியர்கள் வணக்கம் வைக்கவில்லை என்றால் கோபித்துக் கொள்வார்கள். அவர்கள் கோபித்துக் கொள்ளும் காரணங்களை எல்லாம் பார்த்தால் அவர்கள் மீது பரிதாபமே வரும். ஒரு மாணவன் வணக்கம் வைக்கவில்லை என்றால் கோபம் வரும், எழுந்து நிற்கவில்லை என்றால் கோபம் வரும், பாடத்தை கவனிக்கவில்லை என்றால் கோபம் வரும். இவர் தவறு செய்யும் இடங்களில் எல்லாம் இவர் மீது கோபம் வராது, அவருக்கு மாணவர்கள் மீது கோபம் வரும். ஆசிரியர்கள், பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பிற பணியாளர்கள், பெற்றோர் எல்லோரும் சேர்ந்து கீழ்ப்படிதலுக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். அந்த கட்டமைப்பை உடைத்து நொறுக்கும் வரை சிறுவர்கள் நலமுடன் வாழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அது எந்த பள்ளியாக இருந்தால் என்ன, தமிழ் பள்ளியாக இருக்கட்டும், அரசு பள்ளியாக இருக்கட்டும், அடிப்படை கட்டமைப்பு இப்படியான கீழ்ப்படிதலில் இருந்து எழுப்பப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் தான் இப்படி என்றால் வீடுகள் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கின்றன. வீடுகளில் உள்ளவர் பெற்றோர்களாக இருக்கட்டும், வயதில் பெரியவர்களாக இருக்கட்டும், அவர்கள் குழந்தைகளிடம் எவ்வளவு கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார்கள். வீட்டுக்கு வருபவர்களுக்கு வணக்கம் வைக்க சொல்வதில் தொடங்கி சொல் பேச்சுக்கு அடங்கி நடத்தல் என்பது அவ்வளவு கிட்டத்தட்ட எல்லாருடைய எதிர்பார்ப்பு. சொல் பேச்சுக்கு அடங்கி நடத்தல். குழந்தைகள் எதற்கு இணங்குவார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? குழந்தைகள் பெரும்பாலான சூழல்களில் நான் பேசும்போது நான் சொல்வதை அப்படியே கேட்கிறார்கள். பெரும்பாலான சூழல்களில் நேரடியாகவும் சரி, என்னுடைய உரைகள் வழியாகவும் சரி, பல பெற்றோர் என்னிடம் சொன்னது குழந்தைகளும் நடந்து காட்டுகிறார்கள். குழந்தைகள் உத்தரவுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். ஆனால் குழந்தைகள் அரவணைப்புக்கு இணங்குவார்கள். அரவணைக்க தெரிய வேண்டும், அரவணைப்பு இயல்பாக வர வேண்டும். இதை நீங்கள் எப்படி மாற்றி விடுவீர்களோ என்று பயமாக இருக்கிறது. அரவணைக்க சொல்லியிருக்கிறார். இனிமேல் காலை 1 மணி நேரம் அரவணைப்பு, அதன் பிறகு அடி உதை. மாலை ஒரு மணி நேரம் மேடை விட்டு இறங்கிய பிறகு எப்பொழுது அரவணைக்க வேண்டும், எப்படி அரவணைக்க வேண்டும் என்று கேட்டுவிடாதீர்கள். அரவணைப்பு தான் மனித பிறவியின் இயல்பு. இன்னும் அந்த பிறவி நிலையை எட்டாதவர்களுக்கு இது புரியாது. இன்னும் பல பிறவி எடுத்து அதற்குள் எத்தனை சக மனிதர்கள் நாசமாவார்களோ, என்ன செய்வது? மனித பிறவியின் இயல்பே அரவணைப்பு தான். ஏனென்றால் மனித உடலில் இருப்பவர்கள் எல்லாம் மனிதர்கள் அல்ல. பிறவி கோட்பாட்டின் அடிப்படையில் மனித நிலை எட்டுவதற்கு பல பிறவிகள் வேண்டும் என்றால், மனித குழந்தையாக பிறந்து விட்டாலே மனிதர் என்று பொருள் அல்ல, மனிதராக வாழ வேண்டும். ஒரு பிறவியிலேயே பிறப்பறுத்து விட முடியும். ஒரே பிறவி. இதற்கு முன்பு என்னவாகவோ இருந்தேன், இந்த பிறவிதான் என்னுடைய மனித பிறவி, இப்பிறவியிலேயே நான் பிறப்பறுக்கிறேன் என்று வாழ முடியும். பிறவி தண்டனையும் அல்ல, குற்றமும் அல்ல. ஆனால் எப்படி வாழ்ந்தால் ஒரே பிறவியில் அல்லது நீங்கள் இருக்கும் இந்த பிறவியிலேயே மனித நிலையை அடைய முடியும்? அரவணைத்து வாழ்ந்தால், மனதால் வாழ்ந்தால் இந்த பிறவியே உங்களுக்கு மனித பிறவிதான். மனித பிறவி எனும் நிலையை எட்டினாலே அது பிறப்பறுப்பதுதான். மோட்சம் அடைவதற்கோ
அல்லது பிறவிகளை அறுப்பதற்கோ நீங்கள் எங்கும் போய் உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருப்பது அல்லது பல புத்தகங்களை படிப்பது, பயிற்சி செய்வதெல்லாம் ஒரு வெட்டி வேலை. மனிதராக வாழ்ந்தால் வாழ்க்கை நிறைவடையும். வாழ்க்கை நிறைவடைந்தால் பிறவி இருக்காது, அவ்வளவுதான். மனிதராக வாழ்வது அரவணைப்பு எனும் இயல்பினால் அமைவது. குழந்தைகளை அரவணைக்க வேண்டும். குழந்தைகளிடம் உரையாடுவது, அரவணைப்போடு அவர்களை நடத்துவது அல்லது அவர்களோடு பழகுவது எப்படி என்றால், ஒரு செயலை செய்ய சொல்லும் பொழுது உங்களுடைய வயதை, நீங்கள் கற்ற கல்வியை, உங்களுடைய பெருமிதங்களை, உங்களுக்கு முளைத்திருக்கும் கொம்புகளை அகற்றுங்கள். குழந்தையோடு உரையாடும் பொழுது மனதால் காலத்தை கடந்து குழந்தையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இது மிகப்பெரிய வித்தையோ தனிச்சிறப்போ என்று கருதாதீர்கள். இதுதான் சத்தியமாக உங்கள் ஒவ்வொருவருடைய இயல்புமே. இப்படித்தான் நீங்கள் இயல்பாக இருக்கிறீர்கள். இந்த இயல்பை சிதைத்து கொண்டு நீங்களாக கொம்புகளை வளர்த்து கொண்டு குழந்தையிடம் பேசுகிறீர்கள். என்னிடம் கொம்பு இருக்கிறது, இங்கு வா என்று தான் அழைக்கிறீர்கள். அழைக்கும் பொழுதே ஒரு போருக்கு அழைப்பது தான். போருக்கு யாரை அழைக்கிறீர்கள்? ஒரு பச்சை குழந்தையை அழைக்கிறீர்கள். வேறு சிலர் உங்களை போருக்கு அழைக்கும் பொழுது 4 கால்களால் அல்லவா நடந்து செல்கிறீர்கள். அங்கு இதே கொம்போடு செல்கிறீர்களா என்ன? 4 கால்களால் நடந்து செல்கிறீர்கள். தலையை எங்கோ திருப்பி கொண்டு சென்று சொல்லுங்கள் என்கிறீர்கள். ஆனால் ஒரு குழந்தையிடம் உரையாடும் பொழுது ஆயுதங்கள், எல்லா ஆயுதங்களையும் கையில் வைத்துக் கொண்டு இங்கு வா, படிக்க உட்கார் என்கிறீர்கள். உங்களிடம் எப்படி உண்மையை பேச முடியும்? உண்மையாக நடந்து கொள்ள முடியுமா? போய் மறைத்து பேசுவதை தவிர வேறு என்ன வழி இருக்கிறது? உங்களோடு காலம் தள்ள வேண்டும் என்றால் பொய்யை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு செயலை செய்ய சொல்லும் பொழுது குழந்தை எனக்கு இது பிடிக்கவில்லை என்று சொல்ல முடியுமா? நான் பழகும் வரை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்ல வேண்டும் என்றால், எந்த செயலையுமே குழந்தைகள் எனக்கு இது செய்ய மாட்டேன் என்று சொல்வதே இல்லை. எது சொன்னாலும் செய்கிறார்கள். அதையும் மீறி அவர்கள் செய்ய தவறுகிறார்கள் என்றால், ஒன்று அவர்களுக்கு அந்த செயல் புரியவில்லை, இன்னும் பிடிபடவில்லை, அல்லது அந்த செயலை செய்ய சொல்லும் அந்த நேரத்தில் இதைவிட கூடுதலாக வேறொன்று அவர்களை ஈர்க்கிறது. ஏதோ ஒன்று அவர்களை ஈர்க்கிறது, அவ்வளவுதான். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எதையும் விட ஈர்ப்பான மனிதராக நீங்கள் இருந்தால் நீங்கள் எது சொன்னாலும் செய்வார்கள். எது செய்து கொண்டிருந்தாலும் அப்படியே நிறுத்திவிட்டு உங்களோடு வந்து சேருவார்கள். எல்லாவற்றையும் விட ஈர்ப்பாக மாறுவது எப்படி? பிடித்த தின்பண்டங்களை வாங்கி கொடுப்பது, ஆடைகளை அணிவித்து அழகு பார்ப்பது, நீ அழகு என்று கொஞ்சுவதல்ல. இதற்கெல்லாம் குழந்தைகள் ஈர்க்கப்பட மாட்டார்கள். இப்படி செய்பவர்கள் மீதெல்லாம் குழந்தைகளுக்கு ஈர்ப்பு கிடையாது, இருக்கவே இருக்காது. கண்ணை பார்த்து குழந்தைகள் ஒரு மனிதரை புரிந்து கொள்வார்கள். தின்பண்டமே கையில் இருக்க வேண்டாம், ஒரு சிறிய ஊக்கு அல்லது குண்டூசி கூட வாங்கி தருவதற்கு வக்கற்ற ஒரு மனிதராக கூட இருக்கலாம், அல்லது அப்படி வாங்குவதற்கே தெரியாத மனிதராக இருக்கலாம். இந்த மனிதருடைய கண்கள் என்ன சொல்கின்றன? அரவணைக்கின்றனவா, நம்மை வேலை வாங்க வந்திருக்கின்றனவா? இது குழந்தைகளுக்கு நன்றாக தெரியும், மிக நன்றாக தெரியும். ஆகவேதான் இது உங்களுடைய இயல்பில் இருந்து உருவாக வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இயல்பில் இருந்து வரவில்லை என்றால் வரவில்லை, அவ்வளவுதான். உங்களோடு இருக்கும் குழந்தைகளை நினைத்து கவலைப்படலாம். வரவில்லை என்றால் வரவில்லை. என்னுடைய எந்த கொள்கை, நான் முன்வைக்கும் எந்த கொள்கையுமே அனைவருக்குமானது அல்ல என்பது எனக்கு தெரியும். அனைவருக்குமான கொள்கை அல்ல. இயல்பினை உணர்வோருக்கு மட்டும்தான் செம்மையின் எல்லா கொள்கைகளும். இயல்பினை உணராதோருக்கும், உணர மறுப்போருக்கும், ஏற்க மறுப்போருக்கும் இந்த கொள்கைகள் பொருந்தாது. இந்த உரை கூட அனைவருக்குமானதல்ல. எவர் ஒருவர் தன்னுடைய இயல்பை மதிக்கிறார், எவர் அரவணைப்பின் மீது அக்கறை காட்டுகிறார், எவர் அன்பு செலுத்துவதற்கு துடிக்கிறார், அவருக்கான உரை. அப்படி எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்குமான உரை இது. குழந்தைகள்
ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது செய்ய சொல்பவருடைய அரவணைப்பினால் தானே தவிர அதிகாரத்தினால் அல்ல. ஆனால் அதிகாரத்திலிருந்து குழந்தைகளை எது வேண்டுமானாலும் செய்ய முடியும், என்ன சொன்னாலும் செய்வார்கள். ஆகவேதான் தொடக்கத்தில் குறிப்பிட்டேன், அவர்களிடம் இருப்பது அச்சமும் இச்சையும் என்று. அஞ்சுவார்கள், உடனே அஞ்சுவார்கள். கையை ஓங்கினால் அஞ்சுவார்கள், நாக்கை துருத்தினால் அஞ்சுவார்கள். அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்தையோ வேறு பொருளையோ தூக்கி வீசினால், உடைத்தால் அஞ்சுவார்கள். ஓசை எழுப்பி அவர்களை மிரட்டி விடலாம், உடனே செய்வார்கள், உடனே சிறுநீர் கழிப்பார்கள், உடனே அழுவார்கள். அதன் பிறகு நீங்கள் தூக்கி வைத்து கொஞ்சுவீர்கள், அது வேறு. ஒரு மனநல காப்பகம் எப்படி இருக்குமோ அப்படி சிறுவர்கள் நிறைந்த வீடுகள் இப்பொழுது இருக்கின்றன. எப்பொழுது சிரிப்பொலி கேட்கும், எப்பொழுது அழுகை ஓசை கேட்கும், எப்பொழுது அரற்றல் கேட்கும் என்று கணிக்கவே முடியாது. இந்த மனநல காப்பகங்களில் இருந்துதான் வன்முறையின் வழியாக பெண்களை சீண்டும் இளைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அமைதியான குடும்பத்திலிருந்து வெளிப்படும் ஒரு இளைஞன் காதலிப்பான், ஆனால் வன்புணர்ச்சி செய்ய மாட்டான். இப்பொழுது உள்ள சூழல் காதலை கற்றுத்தராது. காதல் என்றால் என்னென்று தெரியாது. இன்னும் நேரடியாக சொல்கிறேன், இன்னும் வெளிப்படையாகவே சொல்கிறேன், தாய்க்கும் பிள்ளைக்கும் காதல் இருக்க வேண்டும். தகப்பனுக்கு கூட இரண்டாவது இடம். தாய்க்கும் பிள்ளைக்கும் காதல் இருக்க வேண்டும். பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், காதல் இருக்க வேண்டும். ஈர்ப்பு, காரண காரியமற்ற ஈர்ப்பு. தாய் என்பதற்காக அல்ல, பெற்றாள் என்பதற்காக அல்ல, எந்த காரணமும் இல்லாமல் ஒரு தாயை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு ஈர்ப்பு வந்தால் அது காதல். அந்த காதல் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு மனிதர் வாழ்வில் உய்த்து உணரும் முதல் காதல். தாய் மீது கொள்ளும் காதல் தான். இதற்கு மெய்யியல் விளக்கம், ஏராளமான விளக்கம் உண்டு. தமிழர்களுடைய மரபில்தான் சக்தியாகிய உமை அன்னையை காமத்தோடு பாடும் பாடல்கள் உள்ளன. காமத்தோடு உமை அன்னையை காமத்தோடு பார்க்கும் பார்வை தமிழனுடைய இறையியலில் உண்டு. என்ன பொருள்? அன்னையிடமிருந்துதான் காமம் வருகிறது. இதுதான் பொருள். நேரடியான பொருளில் தான் சொல்கிறேன். திருக்கோவையார் என்பது மாணிக்கவாசகர் இயற்றிய நூல்களில் ஒன்று. அந்த திருக்கோவையார் நூலுடைய உள்ளடக்கமே மாணிக்கவாசகர் தான் ஓர் உயிராக மட்டுமே இருந்து, ஆண் பெண் அல்ல, உயிராக இருந்து சிவசக்தியை புணர்வதுதான் திருக்கோவையார் நூலே. அது புரியாது, எளிதில் படித்தால் புரியவே புரியாது. ஆகவேதான் அதை திருவாசகம் அளவிற்கு யாரும் படிப்பது கிடையாது. உரை படித்தாலும் புரியாது. பொல்லாமணியை புணர்ந்தேனே என்று மாணிக்கவாசகர் பாடினார். பொல்லாமணியை புணர்ந்தேனே என்றால் யார்? படைத்தவரை நான் புணர்ந்தேன் என்றுதான் நேரடியான பொருள். புணர்ச்சி 10 என்ற பதிகமே இருக்கிறது. இறைநிலையின் உச்சம் படைத்தவர்களுடைய புணர்ச்சியின் வழியாக இறை அடைவது. உடலால் அல்ல, உயிரால் புணர்வது. காமாட்சி என்ற சொல்லுக்கு அப்படி ஒரு பொருளும் உண்டு. அன்னை மீது காதல் கொள்வது உயிர்களின் இயல்பு. காமம் என்பதை இன்றைக்கு நடைமுறையில் உள்ள உடலுறவாக புரிந்து கொண்டால் இது புரியாது. உயிரால் அமைவது, உயிரால் அமையும் புணர்ச்சி. அப்படித்தான் ஆண்டாள் பாசுரங்கள் பாடினார். ஆண்டாள் பாசுரங்கள் எல்லாம் இப்படி பாடப்பட்டவைதான். அந்த காமம், இறை மீது கொண்ட காமம் மிக எளிமையான வடிவில் தாய் மீது குழந்தைகளுக்கு காதல் வர வேண்டும் என்று அதை மிக எளிமைப்படுத்தி உங்களுக்கு சொல்கிறேன். பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ தாயை காதல் என்பது ஈர்ப்பு, காரண காரியமற்ற ஈர்ப்பு. தாய்க்கு 80 வயதானாலும் அந்த தாய் மீது குழந்தைக்கு காதல் இருக்க வேண்டும். இருக்கும், இயல்பில் வளரும் குழந்தைக்கு இருக்கும். அதை ஏன் காதல், பாசம் என்று குறிப்பிடவில்லை என்றால், பாசம் என்பது பற்று கொண்டது. பாசம் என்றாலே பற்று.
பற்றுதல், நோக்கத்தோடு இருத்தல், விளைவு நோக்குதல், காரியத்திற்காக செய்தல், அது பாசம். காதல் அவ்வாறானதல்ல. காதல் என்ற சொல்லுக்கு இன்றைக்கு உள்ள பொருள் வேறு, நான் முன்வைக்கும் பொருள் நம்முடைய மரபிலிருந்து வருவது. தாய்க்கு எந்த வயதானாலும் குழந்தைகளுக்கு காதல் வர வேண்டும், ஈர்ப்பு, காரண காரியமற்ற ஈர்ப்பு வர வேண்டும். என்னுடைய தாய் மீது எனக்கு சிறு வயது முதல் இன்று வரை காதல் உண்டு. என்னுடைய தாயை நான் காதலிக்கிறேன் என்று நான் எப்பொழுதும் சொல்வேன். என் தாய் மீது எனக்கு காதல் உண்டு. காரண காரியம், என்னுடைய கொள்கைகள் அவர்களுக்கு பிடிக்காது அல்லது முழுமையாக உடன்பட மாட்டார்கள். எவ்வளவோ கருத்துகள் என்னோடு அவர்களுக்கு மாறுபாடு உண்டு. ஆனால் என் அன்னை மீது, என் தாய் மீது எனக்கு காதல் உண்டு, இன்றைக்கும் உண்டு, அது என்றைக்கும் இருக்கும். அவ்வாறு வயதில் முதிய மூதாட்டியாக இருந்த என்னுடைய தாயின் தாய் அம்மாச்சி மீது எனக்கு காதல் உண்டு. நான் சிறுவனாக இருந்த பொழுதே காதல் உண்டு. ஈர்ப்பு எதற்கு பிடித்திருக்கிறது தெரியாது, பிடிக்கிறது. அந்த காதல் எங்கிருந்து தோன்றுகிறது? அந்த பெண்களின் கண்களில் இருந்தும் அவருடைய விரல்களில் இருந்தும் தோன்றுகிறது. தொடும் பொழுது அதை ஒரு குழந்தையால் உணர முடியும். என்னிடம் அரவணைப்பை தவிர வேறு எந்த உணர்ச்சியும் இல்லை. குழந்தையே, உன்னை நான் என் அன்பால் அரவணைக்கிறேன், உன்னிடமிருந்து நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்ற அக எண்ணத்திலிருந்து, ஆழ சிந்தனையிலிருந்து தொடும் பொழுது அந்த குழந்தை எப்படி உங்களை விட்டு விலகி செல்லும்? உன் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அரவணைப்பை தவிர எனக்கும் உனக்கும் வேறு எந்த உறவும் இல்லை என்று பார்க்கும் பொழுது அந்த கண்களை, அந்த பார்வையை புறந்தள்ளும் குழந்தை இந்த உலகில் படைக்கப்படுவதே இல்லை. எந்த குழந்தையும் அந்த பார்வைக்கு இணங்கும். அது கீழ்ப்படிதல் அல்ல. இந்த அன்பு அற்றவர்கள், இந்த இயல்பை நிராகரிப்பவர்கள் மிரட்டலின் வழியாக மட்டும்தான் குழந்தை வளர்ப்பார்கள். வன்முறையை வளர்க்கிறார்கள், வீட்டில் ஒரு நஞ்சு செடியை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அதற்கு பொருள். அது யாருக்கும் உணவல்ல, மனிதர்களுக்கு அது உணவல்ல. அது அந்த வீட்டை சிதைக்கப் போகிறது, தன்னை சிதைத்துக் கொள்ளப் போகிறது, சூழலை சிதைக்கப் போகிறது. ஏனென்றால் அது அமிலம் ஊற்றி வளர்க்கப்படும் செடி, நீரால் வளர்க்கப்படும் செடியே அல்ல. தாயிடம் இருந்தும் தகப்பனிடம் இருந்துமே அரவணைப்பை பெறாத குழந்தை இந்த சமூகத்தில் யார் மீது அரவணைப்பை காட்ட முடியும் என்று நினைக்கிறீர்கள்? அரவணைப்பு வழி குழந்தைகளை வழி நடத்துவது, அவர்களுக்கு செல்லம் கொடுத்து கெடுப்பது என்று ஒரு கட்டுக்கதை உங்களிடையே இருக்கிறது. இந்த செல்லம் கொடுப்பது என்றால் என்ன? எது செய்தாலும் அனுமதிப்பதற்கு பெயர் தான் செல்லம் கொடுப்பது. எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரிந்தால் அதை ஏன் அன்பாக வெளிப்படுத்த முடியவில்லை? ஏன் வெளிப்படுத்த முடியவில்லை என்றால், குழந்தைகளோடு நீங்கள் நேரம் செலவிடுவது கிடையாது. குழந்தைக்கு உங்கள் மீது ஈர்ப்பு வர வேண்டும் என்றால், ஒன்று கூடுதலான நேரம் அவர்களோடு இருக்க வேண்டும், அல்லது மிக குறுகிய நேரம் இருந்தாலும் அந்த குறுகிய நேரத்தில் முழுமையாக உங்களை குழந்தைகளோடு ஒப்படைக்க வேண்டும். அந்த குறுகிய நேரமும் பல கருத்துகளோடு இருப்பது, பல உணர்ச்சிகளோடு இருப்பது, பதட்டத்தில் இருப்பது, ஒரு செயலை அவர்களை செய்ய வைப்பதற்கு துடிப்போடு இருப்பது, ஏதாவது ஒரு சித்து வேலை செய்து அவர்களை செய்ய வைத்து விட வேண்டும். அவர்கள் செய்து விட்டால் சாப்பிடு என்று சொன்னவுடன் சாப்பிட வேண்டும். இதை துப்பு என்றால் துப்பிவிட வேண்டும். மூத்திரம் போய்விட்டு வா என்று சொன்னவுடன் போக வேண்டும். அடக்கு என்றால் அடக்க வேண்டும். அவ்வளவுதான். மிக குறுகிய நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று துடிக்கிறீர்கள். இதற்குத்தான் உங்களுக்கு கீழ்ப்படிதல் என்ற கருத்தே தேவைப்படுகிறது. இல்லையென்றால்
உங்களிடம் யார் கீழ்ப்படிய வேண்டும்? குழந்தை எதற்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? ஒரு மாணவர் எதற்காக ஆசிரியருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? ஆசிரியருக்கு அரவணைக்க தெரிந்தால், ஆசிரியருக்கு கல்வியின் பொருள் என்ன என்று தெரிந்தால், தான் நடத்தும் பாடங்களின் விளக்கமும் விரிவும் ஆழமும் செறிவும் ஒரு ஆசிரியருக்கு தெரிந்தால், அந்த ஆசிரியருக்கு எந்த மாணவரும் கீழ்ப்படிய மாட்டார். மாறாக அந்த ஆசிரியருடைய கருத்துகளுக்கு மாணவர் இணங்கி நடப்பார். இணக்கம் இருக்கும். குடும்பமும் குழந்தைக்கு இணக்கமான இடமாக, பள்ளிகளும் இணக்கமான இடமாக மட்டும் இருந்துவிட்டால் இந்த சமூகத்தில் எவ்வளவு நல்லிணக்கம் இருக்கும், எவ்வளவு இன்பம் இருக்கும். நோய் இருக்குமா இந்த சமூகத்தில்? உடல் நோய் இருக்குமா? மனநோய் இருக்குமா? இணக்கம் இன்மைதான் நோயே. வாதம், பித்தம், கவம் ஆகியவை இணக்கத்தோடு இருந்தால் நலம். இந்த முப்பொருளும் இணக்கமற்றிருந்தால் நோய். மனதில் காமம், துன்பம், இன்பம், அமைதி ஆகியவையெல்லாம் இணக்கத்தோடு இருந்தால் அது நலம். இந்த நான்கும் இணக்கமற்றிருந்தால் அது மனநோய். இணக்கம் எங்கிருந்து வருகிறது? அரவணைப்பிலிருந்து வருகிறது. இதுவே கீழ்ப்படியாதிரு என்று எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. நான் இப்படி அதன் பிறகு கீழ்ப்படியாமை என்ற நிலைக்கு ஏறத்தாழ முழுமையாகவே சென்று விட்டேன். நான் எதற்குமே கீழ்ப்படிவது கிடையாது. ஆனால் நான் எவ்வளவு பேரை அரவணைக்கிறேன் என்பது எனக்கு தெரியும், படைத்தவருக்கும் தெரியும். கீழ்ப்படிவதை நிறுத்திய பிறகுதான் சமூகத்தை அரவணைக்கவே முடிகிறது. கீழ்ப்படியும் வரை என்னை நானே அரவணைத்துக் கொள்ள முடியாது. நான் எப்படி இரண்டாவது மனிதரை அரவணைக்க முடியும்? உடன்பாடு இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது என்றால் இணங்கப் போகிறேன், உடன்பாடு இல்லை என்றால் மறுக்கப் போகிறேன். யார் என் மீது கருத்தை திணிப்பது? யாருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது கருத்தை திணிப்பதற்கு? இது பெரியவர்களுக்கு. சிறுவர்களுக்கு இவ்வளவு பாடங்களே தேவையில்லை. ஒரு குடும்பத்தில் பெற்றோர் தமக்குள் நல்லிணக்கமாக இருக்கும் பொழுது, குழந்தைகளுக்கு இணக்கத்தை தவிர பார்ப்பதற்கு வேறு எதுவுமே இல்லை. இங்கு அதுவே கிடையாது. பல குடும்பங்களில் அது கிடையாது. பாசாங்குகளை மட்டுமே பார்த்து வளர்வார்கள். உண்மையை பேசாத பெரியவர்களை பார்த்து வளர்கிறார்கள். சிறுவர்கள் சும்மா இருப்பதை விரும்பாதவர்கள். அதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா இருப்பது என்றால் செயல்படா நிலை. ஓய்வு வேறு, சும்மா இருப்பது வேறு. சிறுவர்களுக்கு ஓய்வு பிடிக்கும். ஓய்வாக இருப்பதை விரும்புவார், இளைப்பாற விரும்புவார்கள். இளைப்பாறுதல் என்பது கதை கேட்டுக்கொண்டு இருப்பது, பொருளற்ற பேச்சு பேசிக்கொண்டு, அரட்டை, பொருளற்று பேசுவது, அதற்கு எந்த பொருளுமே இருக்காது, ஆனால் பேசிக்கொண்டிருப்பது, அது இளைப்பாறுதல். இசை கேட்பது அல்லது இசைப்பது, உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டு பொருளற்று செய்கைகள் செய்தால் அது இளைப்பாறுதல், அது தேவை. அதற்கான நேரம் தான் கூடுதலாக இருக்கவே வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இளைப்பாறும் நேரம் கூடுதலாக இருக்க வேண்டும், செயல்படும் நேரம் குறைவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் சமூகம் எப்படியோ இருக்கும். நீங்கள் செயல்படுவதை மட்டும் குறைத்து கொண்டால் எவ்வளவு உற்பத்தி குறையும். பல தொழிற்சாலைகள் மூடி விடுவார்கள். உங்களுடைய செயல் துடிப்புக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தானே 24 மணி நேரம் பணிமனைகள் இயங்குகின்றன. இவ்வளவெல்லாம் நீங்கள் செயல்படக்கூடாது. நீங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது இப்படி இல்லை. நீங்களும் இளைப்பாற விரும்பினீர்கள். பொருளற்ற பேச்சு, பொருளற்ற செய்கைகள், இது சிறுவர்களுக்கு பிடிக்கும். இது போக பிற பொழுதுகளில் செயல்பாடு அவர்களுக்கு மிகவும் விருப்பமானது. ஏதாவது வேலை செய்ய வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது செய்து கொண்டே இருக்கும் அது என்று உங்கள் குழந்தையை பற்றி பேசுகிறீர்கள் அல்லவா? அவர்கள் பொருள் பொதிந்த வகையில் எதையாவது செய்ய விரும்புகிறார்கள். இளைப்பாறும் பொழுது பொருளற்று இருப்பது, செயல்படும் போது பொருள் பொதிந்த வகையில் செயல்படுவது, இந்த இரண்டு குழந்தைகளுடைய இயல்புகள்.
அவர்கள் செயல்பட விரும்பும் பொழுது அவருடைய செயல்பாட்டு பொழுதுகளில் அவர்களுக்கு முறையான வேலை கொடுக்க வேண்டும். முறையான வேலை. நான் என்ன செய்வேன் என்றால், வீடு பெருக்குவது, கூட்டுவது, பாத்திரம் கழுவுவது, அல்லது சமையல் வேலைகளில் உதவியாக இருப்பது உள்ளிட்ட பல வேலைகளில் என்னோடு சிறுவர்களை, என்னுடைய வீட்டில் இருக்கும் சிறுவர்களை இணைத்துக் கொள்வேன். எந்த வேலை செய்தாலும் 3 வயது சிறுமியாக இருந்தாலும் கூட எனக்கு போதும். அந்த செயல்பாட்டில் அவர்களை நான் இணைத்துக் கொள்வேன். ஒரு சொல் போதும். ஒரு சொல் சொன்னால் வந்து வேலை செய்வார்கள். வீடு துடைக்க வேண்டும் என்றால் வந்து துடைப்பார்கள். பாத்திரம் கழுவ வேண்டும் என்றால் அவ்வளவு தெளிவாக பாத்திரம் கழுவார்கள். நானும் போய் நின்று கழுவேன், அவர்களும் கழுவார். என்னை கழுவ விடாமல் போட்டி அதில் தான் நடக்கும். அதிக தட்டு யார் கழுவது என்று மகள்கள் முந்துவார்கள். செயல்பாடு இது அவர்களை வேலை வாங்குவதல்ல, பொருள் பொதிந்த வகையில் செயல்பாடு வேண்டும். குழந்தைகளுக்கு செயல்படுதல் என்பது அவர்களை பொறுத்தவரை வெட்டித்தனம் அல்ல, பொருள் பொதிந்த வகையில் செய்வது. இன்னொரு முக்கியமான கருத்து உண்டு இதில், அதுதான் உங்களுக்கு இதைவிட முக்கிய தேவையான கருத்து. வேலை செய்வது சிறுவர்களை பொறுத்தவரை புலம்புவதற்கான ஒரு காரணம் அல்ல, மகிழ்வதற்கான காரணம். மகிழ்ச்சியோடு மட்டும்தான் அவர்கள் வேலை செய்வார்கள். புலம்பிக் கொண்டு வேலை, சிறுவர்களால் புலம்பலுடன் ஒரு வேலையை செய்ய முடியாது. அப்படி அவர்கள் புலம்பினால் நீங்கள் மிரட்டி கீழ்ப்படிய வைத்து விடுவீர்கள். ஆகவே அமைதியாக செய்வார்கள். பாசாங்கு செய்வார். அது நமக்கு பிடிக்கும், மிகவும் பிடிக்கும். எதிர்த்து பேசவில்லை என்றால் பிடிக்கும். எதிர்த்து நினைப்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை. சிறுவர்கள் எந்த வேலையை செய்ய மறுக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். அப்படி ஒரு வேலையுமே கிடையாது. வீட்டில் உள்ள எல்லா செயல்களையும் அவர்கள் செய்கிறார்கள். இப்பொழுது பார்க்கிறேன், பெரும்பாலான வீடுகளில் துணி குவிந்து கிடக்கிறது. ஏராளமான துணி, அழுக்கு துணி குவிந்து கிடக்கிறது. பாத்திரங்கள் குவிந்து கிடக்கின்றன. வேலைக்கு ஆள் வர வேண்டியிருக்கிறது, அல்லது எந்திரங்கள் தேவைப்படுகிறது, அல்லது இது இரண்டும் இல்லை என்றால் புலம்பலுடன் அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அவ்வளவு பணிச்சுமை, அதை புலம்பாமலும் செய்ய முடியாது. அதே வீட்டில் சிறுவர்களும் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15 வயது சிறுவர்கள் கூட அந்த வீட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் இதை செய்வார்களா என்று கேட்டால் செய்ய மாட்டார்கள் என்கிறார்கள். செய்ய மாட்டார்கள் என்று பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொல்லவில்லை, அந்த பிள்ளையை பெற்றவர்கள் தான் இதற்கு உடம்பு வளையாது என்கிறார்கள். ஏன் உடம்பு வளையாமல் போனது? என்ன பிறந்து 2-3 வயதிலேயே எனக்கு இதற்கெல்லாம் உடம்பு வளையாது என்று சொன்னார்களா? நீங்கள் சிறுவர்களுடைய செயல்பாட்டு திறனை எப்படியெல்லாம் சிதைத்தீர்கள்? நீங்கள் வேலை செய்யும் பொழுது உங்களுடைய புடவையை பிடித்து கொண்டு குழந்தை வந்து நிற்கும் பொழுது அந்த வேலையில் ஏன் ஈடுபடுத்தவில்லை? இதை எடுத்து வை, அதை எடுத்து வை என்று அரவணைப்பாக, இதை எடுத்து வை என்று உடனே மிரட்டிவிட வேண்டாம். வேலை வாங்க சொல்லியிருக்கிறார் என்று. நான் வேலை வாங்குவதை பற்றியே பேசவில்லை, செயல்பாடுகளில் ஈடுபடுத்துவதை பற்றி பேசுகிறேன். மாறாக என்ன செய்கிறார்கள் என்றால், எனக்கு வேலை இருக்கிறது என்று அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு கேளிக்கை வழிமுறைக்கு அந்த குழந்தையை தள்ளிவிடுவது. ஏதாவது ஒரு கேளிக்கை, இச்சை என்ற 2வது பகுதிக்கு அனுப்பிவிடுவது. அந்த குழந்தை அதில் சுகம் கொண்டுவிடும். தூங்கி எழ வேண்டும், ஏதாவது குடிக்க கொடுப்பார்கள். அதன் பிறகு இவர்கள் வேலை செய்வார்கள். அந்த நேரத்தில் நமக்கு பல கேளிக்கைகள் உண்டு என்று இச்சைக்கு போவார்கள். ஏதேனும் வேலை செய்ய வேண்டும் என்றால் உங்களிடம் இன்னொரு ஆயுதம் இருக்கிறது, அச்சுறுத்தல். தொலைத்து விடுவேன், மிரட்டி உருட்டி விடுவேன், உன்னை பெற்றதற்கு நான் படும்பாடு இருக்கிறது என்று பல வார்த்தைகள் சொல்லி மிரட்டி வேலை வாங்குவது. அதன் பிறகு எனக்கு வேலை இருக்கிறது, நீ இதை செய் என்று கேளிக்கைக்கு அனுப்புவது. உண்மையிலேயே இந்த நாய், பூனை எல்லாம் கூட இப்படி கீழ்ப்படியாது. அது கூட வாளை உயர்த்தி ஒரு உருமும். அந்த உரிமையே கிடையாது குழந்தைகளுக்கு. இப்படி 2 வகையான போலித்தன்மைகளுக்குள் குழந்தைகள் ஆட்படும் பொழுது அவர்களுக்கு வீட்டு வேலை என்பது சுமையாக படுகிறது.
வேலை செய்பவர்கள் அதை சுமை என்று நினைத்து கொண்டுதானே செய்கிறார்கள். அதை பார்த்து வளரும் குழந்தைக்கு அது சுமையாகத்தான் தெரியும். ஆண்களின் நிலையை பற்றி சொல்லவே வேண்டாம். வீட்டு வேலை செய்வதே இழுக்கு. படித்த படிப்புக்கு அதாவது பெண் தேடும் பொழுது இவர் எம்இ என்றால் அது பிஇ, அது அவருக்கு நல்லது. சரி, பிஇ வரைக்கும் படித்த பெண்ணை வேலை வாங்கலாமா என்று கேட்டால் பெண் என்றால் வேலை தான் செய்ய வேண்டும். வசதிக்கு பேசிக்கொள்வது, வீட்டு வேலையை, துணி துவைப்பது, பாத்திரம் கழுவதெல்லாம் இழுக்கு அவர்களை பொறுத்தவரை. ஆகவே அப்பாக்களிடமிருந்து குழந்தைகள் கற்றுக்கொள்வது பொறுப்பற்ற தனத்தையும் ஆதிக்க கருத்துக்களையும் தான். அப்பாக்களிடமிருந்து வேறு ஒன்றும் கற்றுக்கொள்வதில்லை. இப்போ புனிதமாக பேசிக்கொள்வது, என்னுடைய மகள் தான் எனக்கு உயிர், இது போன்ற பாசாங்குகளை பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். அது அப்பாக்கள் தான் அதிகமாக பேசுவார்கள். அம்மாக்களுக்கு அப்படி பேச வராது. அப்பாக்கள், அதுவும் மகள்களை பெற்ற அப்பாக்களுடைய பாசாங்குகளுக்கெல்லாம் ஒரு அளவே கிடையாது, ஒரு நியாயமும் கிடையாது, ஒரு வரையறையும் கிடையாது. அடித்து விடுவது. வீட்டில் பொறுப்புடன் நடந்து கொள்ளும் பழக்கம் கிடையாது. மகளை புரிந்து கொண்டு மகளை செயல்பாடுகளில் ஈடுபடுத்தும் பொறுப்பு கிடையாது. செல்லம், இதற்கு பெயர் தான் செல்லம். ஒன்று அப்படியே உணர்ச்சி பூர்வமாக எனக்கு மகள், என்னுடைய மகள் தான் என்னுடைய தெய்வம் என்பது, அந்த தெய்வம் பாத்திரம் கழுவுகிறதா என்று துடிப்பது, அந்த தெய்வமாக காய்கறி வெட்டுகிறது என்று தவிப்பது, அதன் பிறகு அந்த தெய்வம் வளர்ந்து கல்லூரிக்கு செல்லும் பொழுது அது ஒரு பிசாசாக தெரியும். அப்பொழுது எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா, மகளை பெற்ற அப்பனுக்குத்தான் இந்த வழி தெரியும் என்று புலம்பு. பாசாங்கு, நடிப்பு, உண்மை கிடையாது. இது அப்பாக்கள் நிலை. அம்மாக்கள் புலம்பலிலேயே மொத்த காலமும் 60-70 ஆண்டுகள். அது எப்படித்தான் இந்த உடல் தாங்குகிறதோ. எனக்கெல்லாம் 1 மணி நேரம் புலம்பினாலே 2 நாட்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடும். ஆனால் பெண்களுடைய புலம்பல் அது எங்கிருந்து வருகிறது என்று என்னால், நானும் வாதம், பித்தம், கபம், அண்டம், உடல் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்கிறேன், ஒரு வகையில் உணர்ந்து கொள்கிறேன். இவர்கள் உண்மையிலேயே புலம்புகிறார்களா, ஒட்டுமொத்தமாகவே பாசாங்கா என்று புரியவில்லை. உண்மையிலேயே புலம்பினால் இந்த உடம்பு எப்படி தாங்குகிறது என்று தெரியவில்லை. இப்படி புலம்புதல், உணர்ச்சி பூர்வமாக குழந்தைகளை பற்றி கவிதை எழுதுதல், இந்த இரண்டுமே குழந்தைகளுக்கு தேவையற்றவை, உண்மையில் உங்களுக்கும் தேவையற்றவை. இந்த சமூகத்திற்கே இந்த இரண்டும் தேவையில்லை. குழந்தைகள் வந்திருக்கிறார்கள், உங்கள் வழியாக வந்திருக்கிறார்கள். உங்களுடைய அன்பு தேவை, உங்களுடைய அரவணைப்பு தேவை. அரவணைப்பின் வழியாக குழந்தைகளுடைய எல்லா நடவடிக்கைகளையுமே வழிப்படுத்தவோ நெறிப்படுத்தவோ முடியும். எல்லா நடவடிக்கைகளையும், ஒன்றல்ல இரண்ட, விதிவிலக்கே கிடையாது. குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சி அடையும் பொழுது அவர்களுடைய மறைமுகமான பாலுறவு நடவடிக்கைகளையும் கூட அரவணைப்பின் வழியே வழிநடத்திவிட முடியும். அரவணைப்பு உள்ள நிலையில் ஒரு மகனிடமோ மகளிடமோ பேசுவதற்கு எந்த இடைவெளியுமே இருக்காது. இதை பேசலாமா பேசக்கூடாதா என்ற கேள்வியே அரவணைக்க தெரிந்தவருக்கு வராது. அங்கு உரிமை இருக்கிறது, அங்கு அதிகாரம் இல்லை, பாசம் கிடையாது. உரிமையிலிருந்து நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம், உரிமையிலிருந்து எங்கு வேண்டுமானாலும் கை வைக்கலாம், உரிமையிலிருந்து எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம். அதிகாரத்திலிருந்து உங்களுடைய விரல் முனையை கூட அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். வளர்ந்த பிறகு 13 வயது வந்துவிட்டால் குழந்தைகள் தங்களை எந்த அளவு மறைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவு மறைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் அதுவரை நீங்கள் அதிகாரத்தை காட்டினீர்கள், அதன் பிறகு அவர்கள் அதிகாரத்தை காட்டுவார்கள். அவர்கள் பார்த்ததைத்தான் திருப்பி செய்ய முடியும். ஆனால் உரிமையுடன் நடந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய குழந்தை திருமணத்துக்கு பிறகும் திருமணத்துக்கு முன்பும் உங்களிடம் பகிர முடியாத செய்தி என்று ஒன்று இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு செய்தியே இருக்காது. எதை பற்றி வேண்டுமானாலும் பேச முடியும். நான் பல உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறேன். திருவாசகம் பற்றி என்னுடைய உரையில் கூட குறிப்பிட்டேன். அம்மையப்பரிடம் மாணிக்க வாசகருக்கு இருந்தது உரிமை. நம்முடைய தேவாரம் பாடிய மூவருக்கும் இருந்தது உரிமை. படைத்தவரிடம் மனிதர்களுக்கு இருக்க வேண்டியது உரிமை. படைத்தவரிடம் அதிகாரம் கிடையாது. உரிமையுடன் உள்ளே செல்ல முடியும், உரிமையுடன் வெளியே வர முடியும், உரிமையுடன் எதை வேண்டுமானாலும் பேச முடியும். நான் உணர்கிறேன் என்றால் மறைப்பதற்கு எதுவும் இல்லை. படைப்பிடம் நான் எப்படி மறைப்பது?
மறைக்க முடியாது. மறைக்க வேண்டிய தேவையும் எனக்கு கிடையாது. என்னை நீ அறிவாய், நீ மட்டுமே அறிவாய். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று உரிமையுடன் என்னால் உரையாட முடிகிறது என்றால் அது படைத்தவரிடம் மட்டும்தான். உண்மையிலேயே எந்த மனிதரிடமும் என்னை முற்றுமுழுதாக வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் படைத்தவரிடம் மறைப்பதற்கு வாய்ப்பில்லை, மறைப்பதற்கு விருப்பமும் இல்லை. இதுவே நான், இதுவே என் நிலை, நான் என்ன செய்ய என்று அப்படியே ஒப்படைத்துக் கொண்டு வழிகாட்டல்களை கேட்கும் பொழுது ஒரு நொடி வழிகாட்டல் கிடைக்கிறது. இப்படித்தான் பெற்றோர் இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு. எது செய்தாலும் அதை வெளிப்படுத்தும் வகையில் பெற்றோர் இருக்க வேண்டும். வெளிப்படைத்தன்மை என்பதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும். வெளிப்படைத்தன்மை என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்கள்? வீதிகளில் எல்லாம் கண்காணிப்பு கருவிகள் வைப்பது வெளிப்படைத்தன்மை என்று நம்புகிறீர்களா? வீடுகளில் கண்காணிப்பு கருவிகள் வைப்பது வெளிப்படைத்தன்மையா? இதெல்லாம் வெளிப்படைத்தன்மையா என்ன? எது மறைவாக நிகழ வேண்டுமோ அது மறைவாக மட்டுமே நிகழ வேண்டும். அதுதான் வெளிப்படைத்தன்மை. எதையெல்லாம் வெளிப்படுத்துவீர்கள்? வெளிப்படைத்தன்மை என்ற கருத்தின் சீரழிந்த நிலைதான் பெண்களுடைய காணொளிகள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு எதிரான அச்சுறுத்தல்களாக மாறிப்போன நிலை. குழந்தைகளிடம் நீங்கள் வெளிப்படைத்தன்மையைத்தானே கேட்கிறீர்கள். எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக நடந்து கொள் என்கிறீர்கள். 8 வயது 9 வயது நிரம்பிய சிறுவன் தன்னுடைய நண்பர்களோடு எதை பேசிக் கொள்கிறான் என்பதை உங்களிடம் வந்து சொல்ல வேண்டுமா? இதுக்கு பேர் வெளிப்படைத்தன்மையா? சொன்னால் என்ன செய்வீர்கள்? அடிப்பீர்கள். அதுக்காக அவன் அப்படி பேசாமல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா என்ன? அப்படியெல்லாம் பேசாமல் வளர்ந்தவர்கள் தான் வன்முறையாளர்களே. 9 வயது 10 வயது உடல் வளர்ச்சி அடையும் பொழுது உடல் வளர்ச்சிக்கு தகுந்த கருத்துகள் மனதில் தோன்றும். அறிவில் அல்ல, மனதிலே தோன்றும். அதை பகிர்ந்து கொள்வதற்கு நண்பர்கள், அண்டை வீட்டார் இருந்தால் பகிர்ந்து கொள்ளத்தான் செய்வார்கள். அங்கென்ன உங்களுக்கு வெளிப்படைத்தன்மை வேண்டி கிடக்கிறது? எது செய்தாலும் வீட்டில் இருந்து செய் என்கிறீர்கள். அது எப்படி வீட்டிலிருந்து செய்ய முடியும்? அது எப்படி வீட்டில் இருந்து கொண்டு அரட்டை அடிக்க முடியும்? வீட்டில் இருந்து கொண்டு சில பிற பெண்களை பற்றி, ஆண் சிறுவர்களோ பிற சிறுவர்களை பற்றி, சிறுமிகளோ எப்படி பேச முடியும்? ஆசிரியரை பற்றி கேலி பேசுவார்கள், உங்களை பற்றியே கேலி பேசுவார்கள். உங்கள் எதிரிலே பேச முடியுமா? என்னை பற்றியே கிண்டல் செய்கிறாய் என்று கொதிக்க கூடாது. உங்களை பற்றி தான் கிண்டல் செய்ய முடியும். எல்லாரை பற்றியுமே கேலி பேசுவார்கள். உங்களை வைத்துக் கொண்டு செய்ய முடியுமா? இவ்வளவு கீழ்ப்படிதல், இவ்வளவு வெளிப்படைத்தன்மையை எதிர்பார்க்கும் சமூகமாக இருந்தால் சமூக வலைதளங்களில் கேலி சித்திரங்களை எல்லாம் பார்த்த உடனே பொங்கி எழுந்து தடை செய்திருக்க வேண்டுமே. உங்களுக்கு யாருக்காவது கேலி சித்திரம் பிடிக்காது இருக்கிறதா? அரசியல் தலைவர்களை கிண்டல் செய்தால் பிடிக்கிறது, நடிகர்களை கிண்டல் செய்தால் பிடிக்கிறது. வகை வகையாக கேலி படங்கள் வெளியிடப்படுகின்றன. அதற்கென்று ஒரு பெரிய கூட்டமே இயங்கி கொண்டிருக்கிறது. அது பெரிய வணிகமாக மாறிவிட்டது. நீங்கள் ரசிக்கிறீர்கள். உங்களை பற்றி உங்களுடைய பிள்ளைகள் கேலி செய்தால் உங்களுக்கு பிடிக்காதா என்ன? நீங்கள் ஊர் உலகத்தையே கேலி செய்கிறீர்கள் உட்கார்ந்து கொண்டு. ஒரு நடிகரையோ அரசியல் தலைவரையோ கேலி செய்கிறீர்கள். அவருக்கு எதிரே கேலி செய்து விடுவீர்களா? நீங்கள் நான் வெளிப்படையானவன், உங்களை பற்றி இப்படித்தான் நினைக்கிறேன் என்று சொல்வீர்களா? காவல்துறையினரை பற்றி யாராவது சமூக வலைதளத்தில் கேலி செய்தால் சிரிப்பு வருகிறது. ஏன் காவல்துறை அதிகாரியை பார்த்து நேரில் போய் கேலி செய்யுங்களேன், நான் வெளிப்படையாக நடந்து கொள்வேன் என்று. மறைவு என்ற உணர்ச்சி இருக்கிறதா இல்லையா? உங்களிடம் இருக்கிறது அல்லவா? ஏன் சிறுவர்களுக்கு இருக்கக்கூடாது? மறைவாக பேச வேண்டியவற்றை மறைவாகத்தான் பேச வேண்டும். வெளிப்படையாக இருக்க வேண்டியவற்றை தான் வெளிப்படையாக பேச முடியும். எல்லாவற்றையும் திறந்து காட்ட முடியாது. ஒன்றுமில்லாத உடலையே மூடிக்கொண்டு அலைகிறோம். எல்லா ஆண்களிடம் இருப்பது தான் எல்லா ஆண்களுக்கும் இருக்கிறது, எல்லா பெண்களுக்கும் இருப்பது தான் எல்லா பெண்களுக்கும் இருக்கிறது. இங்கே மூடுவதற்கு என்ன இருக்கிறது? இதையே மூடிக்கொண்டு திரிகிறோம். மனதில் எவ்வளவு மறைவுகள் இருக்கின்றன, அதை எப்படி வெளிப்படுத்துவது? உடல் ஒத்த தன்மை கொண்டது,
தனித்தன்மைகள் குறைவு, ஒத்த தன்மைகள் கொண்ட உடலுக்கே மறைவு தேவைப்படுகிறது என்றால் முற்று முழுதாக தனித்தன்மை கொண்ட மனதுக்கு எவ்வளவு மறைவு தேவைப்படும்? அது யாரிடம் வெளிப்படும்? மனதுக்கு நெருக்கமானவரிடம் தான் வெளிப்படும். இதையெல்லாம் ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்று கலங்குகிறீர்களா? கலங்குங்கள். அந்த தகுதியில் நீங்கள் இல்லை. நன்றாக கலங்குங்கள், கவலைப்படுங்கள். ஐயோ, என்னிடம் சொல்லவில்லையே. சொல்லும் இடத்தில் நீங்கள் இல்லை. உங்களிடம் பேச முடியாது. உங்களிடம் பேசும்பொழுதெல்லாம் தூய்மை, உண்மை, வாய்மை, நேர்மை, இப்படி பாசாங்க செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் இருந்தால் அதை சொல்லித்தர வேண்டியதே இல்லை. நீங்கள் அப்படி இல்லை, ஆனால் அதை எதிர்பார்ப்பீர்கள். பொய் பேசுதல், குழந்தை பொய் பேசுகிறது என்று வருந்துகிறார்கள். நான் இப்பொழுதுமே சொல்வேன், உன்னிடம் உண்மையை பேச முடியாது என்றால் உன்னிடம் பொய் தான் பேச முடியும். பேசுபவருடைய குற்றம் மட்டுமல்ல, கேட்பவருக்கும் அதில் பங்கு இருக்கிறது. எதை வேண்டுமானாலும் இவரிடம் சொல்லலாம் என்ற மனிதராக நீங்கள் இருந்தால் எதை வேண்டுமானாலும் வந்து சொல்வார்கள். எதை சொன்னாலும் நம்மை அச்சுறுத்த மாட்டார். எதை சொன்னாலும் நம் மீது மதிப்பீடுகளை திணிக்க மாட்டார். நீ நல்லவன், நீ கெட்டவன், நீ நல்ல பெண், நீ கெட்ட பெண் என்று தீர்ப்பு எழுத மாட்டார். என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே இவரிடம் சொல்ல முடியும். மதிப்பீடுகளற்று, தீர்ப்புகளற்று என்னை அரவணைப்பார், எனக்கு வழிகாட்டுதல் செய்வார் என்ற நிலையில் நீங்கள் இருந்தால் உங்களிடம் குழந்தைகள் எதை வேண்டுமானாலும் சொல்வார்கள். ஆனால் நீங்கள் அப்படியே செய்கிறீர்கள். குழந்தைகள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை சொன்னால் உடனே ஒரு தீர்ப்பு, பக்கம் பக்கமாக தீர்ப்பு எழுதுகிறீர்கள். இது நீ செய்த தவறு, அவர்கள் செய்த தவறு, இது போன்ற பிள்ளைகளோடு பழகக்கூடாது, இது நீ ஏன் அங்கு சொல்லவில்லை, இதே நீங்க சொல்லவில்லை, ஏன் இவ்வளவு தாமதமாக சொல்கிறேன். அந்த தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பை விட வலிமையானது, கடுமையானது. அந்த தீர்ப்பை கேட்டவுடன் உடனே தோன்றுகிறது, குழந்தைக்கு தோன்றுகிறது, இனிமேல் இங்கு வரக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம அளவில் இதை சரி செய்து கொள்ளலாம். இங்கு வந்தாலே பெரிய தீர்ப்பு வரும். உடனே குழந்தை இந்த நல்லவனா கெட்டவனா, அவ்வளவுதான். ஒவ்வொரு நிகழ்விலுமே பெற்றோர் என்று இருப்பவர்கள் செய்யும் செயல், என் குழந்தை நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா, நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா, நல்ல பிள்ளை தான், ஆனால் ஐயோ கெட்ட பிள்ளை, கெட்ட பிள்ளை ஆகிவிட்டதோ, இல்லை இல்லை நல்ல பிள்ளை. தீர்ப்பு எழுதும் வரை நீங்களும் விளங்க முடியாது, குழந்தையும் விளங்க முடியாது. ஏன் இப்படி சொல்கிறேன்? இன்னும் அழுத்தமாக சொல்கிறேன், சக மனிதர்கள் மீது தீர்ப்பு எழுதும் வரை உங்களுடைய வாழ்க்கை விளங்காது. இதைவிட ஆழமாக ஒரு உண்மையை சொல்கிறேன், சக மனிதர்கள் மீது தீர்ப்பு எழுதுபவர் தன்னளவில் நலமாக வாழும் வழியே கிடையாது. ஏன் தெரியுமா? உங்களுடைய வயது என்ன, நீங்கள் வாழ்ந்த காலம் எத்தனை ஆண்டுகள், உங்களை பற்றி யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் நல்லவரா கெட்டவரா என்று ஒரு தீர்ப்பு எழுதுங்கள், பார்ப்போம். சக மனிதர்களை பற்றி தீர்ப்பு எழுதும் தகுதி என்ன? தன்னை பற்றி தீர்ப்பு எழுதுவது. உங்களை பற்றி ஒரு தீர்ப்பு எழுதுங்கள், நீங்கள் நல்லவரா கெட்டவரா. ஆம் நான் நல்லவரே அல்லது ஆம் நாம் கெட்டவரே என்று இரண்டு தீர்ப்புமே உங்களால் எழுத முடியாது. ஏனென்றால் உலகத்தில் எந்த மனிதரும் நல்லவர் கிடையாது, எந்த மனிதருமே கெட்டவர் கிடையாது. உலகில் நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது, படைப்பில் கிடையாது. உங்களுடைய புரிதல்கள் அவ்வாறு இருக்கின்றன. நெறி வாழ்க்கைக்கு உண்டு, அரவணைத்தலே நெறி என்கிறோம் நாம். சக மனிதர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் சூழலுக்கும் தீங்கிழைக்காத வாழ்க்கை வாழ்தலே நெறி என்கிறோம், அதுவே இயல்பு என்கிறோம். இதில் நன்மை என்ன இருக்கிறது, தீமை என்ன இருக்கிறது? அப்படி எதுவும் கிடையாது. இந்த நெறியை நீங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்றால் இந்த நெறிப்படி நீங்கள் வாழ வேண்டும். முதலில் நீங்கள் அப்படி வாழவே இல்லை, அரவணைப்பில் வாழவில்லை, பிறருக்கு துன்பம் இழைக்காத வாழ்க்கையை நீங்கள் வாழவில்லை, உங்களுடைய இயல்பின்படியே நீங்கள் வாழவில்லை. உங்களுக்கு நீங்களே துன்பம் இழைத்துக் கொள்கிறீர்கள். உங்களுடைய பணியில், உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய சுற்றத்தில், நட்பில், உங்களுடைய உடல் நலனில் நீங்கள் உங்களுக்கு தீங்கிழைத்துக் கொள்கிறீர்கள் என்னும் பொழுது உங்களுக்கு என்ன நெறி இருக்கிறது? ஆனால் எளிதாக தீர்ப்பு எழுதுகிறீர்கள், சிறுவர்களை பார்த்து தீர்ப்பிடுகிறீர்கள், மதிப்பிடுகிறீர்கள். ஆகவேதான் அவர்கள் உங்களிடம் தம்மை ஒப்படைப்பது கிடையாது.
சிறுவர்கள் தம்மை ஒப்படைப்பார்கள், அரவணைக்கும் மனிதர்களிடம் அப்படியே ஒப்படைத்து விடுவார்கள். இதுதான் நான் என்று விழுந்து விடுவார்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் என்பார்கள். நண்பர்களே, நீங்கள் எது கேட்டாலும் நான் தருவேன் என்று ஒருவரிடம் சொல்கிறீர்கள் என்றால், உன் உடைமைகளை எல்லாம் எனக்கு கொடு என்று அவர் கேட்கக்கூடாது அல்லவா? உன் உயிரை கொடுத்து விடு என்று கேட்கக்கூடாது அல்லவா? எது கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்வதற்காக எல்லாவற்றையும் கேட்கக்கூடாது. அதுபோல சிறுவர்கள் எது சொன்னாலும் செய்வார்கள் என்னும் அவர்களுடைய இயல்பை நீங்கள் சுரண்டக்கூடாது. இளைப்பாறுதலுக்கென்று அவர்களுக்கு பொழுதுகள் இருக்க வேண்டும். எந்த பொருளுமற்று அரட்டை அடிப்பதற்கு, தானே புலம்புவதற்கு, தனியாக திரிவதற்கு, எதன் மீதாவது ஏறி உட்கார்ந்து இருப்பதற்கு அவர்களுக்கு பொழுது வேண்டும். அதே போல அதற்கு நிகராக பொருள்பட செயல்கள் புரிவதற்கு அவர்களுக்கு பொழுது வேண்டும். செயல்பாடுகள் இல்லாத குழந்தைகள் வன்முறையாளர்களாக மாறுவார்கள். இந்த செயல்பாட்டு பொழுதுகள் தான் கேளிக்கை கருவிகளாலும் கேளிக்கை கருத்து கொண்ட நிகழ்ச்சிகளாலும் சூறையாடப்படுகின்றன. குழந்தைகள் தம்முடைய துணியை தாமே துவைக்க வேண்டும் என்பது என் கருத்து. ஏன் சொல்கிறோம்? கை கால்களில் வலு சேர்ந்து விட்டால் தன்னை தானே பார்த்து கொள்ள வேண்டும். கை கால்களுக்கு வலு இல்லாத நிலையில் பிறர் பார்த்து கொள்ளலாம். வலு இழந்த நிலை வரும் முதுமையில், அப்பொழுது பிறர் தான் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் கை கால்களுக்கு வலு வந்து விட்டால் தன் வேலையை தானே பார்த்து கொள்ள வேண்டும். தன் மலத்தை தானே கழுவ வேண்டும், தன் குப்பையை தானே சுத்தம் செய்ய வேண்டும், தன் துணியை தானே துடைக்க வேண்டும், தான் உண்ட பாத்திரத்தை தானே கழுவ வேண்டும். இந்த பழக்கம் இருந்தது, பன்னெடுங்காலமாக இருந்தது, எத்தனை 1000 ஆண்டுகளாக இருந்தது. அந்த பழக்கத்தை நீங்கள் ஒழித்த பிறகுதான் துணி துவைக்கும் எந்திரங்களே வந்தன. குழந்தை துணி துவைப்பதற்காகத்தான் நீங்கள் எந்திரம் வைத்திருக்கிறீர்கள் உங்களில் பெரும்பகுதியினர். சிறுவர்கள் தம் துணியை தானே துவைத்தால் இவ்வளவு துணி வேண்டும் என்றே அடம் பிடிக்க மாட்டார்கள். துணி துவைக்கும் பொழுதுதான் துணி என்றால் என்ன என்று தெரியும். அப்பொழுதுதான் உடலின் வலு என்றால் என்ன, வலி என்றால் என்ன என்று இருநிலைகளும் அவர்களுக்கு புரியும். ஒரு நாளைக்கு 10 சட்டைகளை கழட்டி வீச மாட்டார்கள். ஒருபுறம் நீங்கள் உச்சகட்ட செல்லம் கொடுக்கிறீர்கள், இதுதான் செல்லம். அவர்களுக்கு தேவைக்கு அதிகமாக ஆடைகளை வாங்கி கொடுக்கிறீர்கள். அவர்கள் ஒரு நாளைக்கு பல முறை துணி மாற்றினால் அதை ஒரு பெரிய பெருமை என்று கருதுகிறீர்கள். துணி துவைப்பதற்கு வேலைக்கு ஆள் வைத்துக் கொள்கிறீர்கள், கருவிகளை வாங்கி வைத்துக் கொள்கிறீர்கள். என்ன குற்ற உணர்ச்சி இந்த குழந்தைகளுக்கு சமூகத்தின் மீது ஏற்படும்? ஒரு நாளைக்கு 4-5 முறை துணி மாற்றினால் அது சமூக குற்றம். அது சமூக குற்றம். பிற உயிரினங்களுக்கு இழைக்கும் தீங்கு, அடுத்த தலைமுறையை நசுக்கும் செயல். ஒரு நாளைக்கு 5 துணி துவைக்கப்படுகிறது என்றால் ஒரு குழந்தை ஆடை அணிவதற்காக ஏறத்தாழ 2 வாளி தண்ணீரை விரயம் செய்கிறது. குறைந்தபட்சம் நான் சொல்வது 2 அல்லது 3 வாளி தண்ணீரை கொட்டுகிறீர்கள். ஒரு குவளை தண்ணீர் இல்லாமல் தவிப்பவர்கள் அடுத்த தலைமுறை, இந்த அடுத்த தலைமுறை அல்ல, சமகாலத்தில் பார்க்க போகிறீர்கள். ஒரு குவளை தண்ணீர் இல்லாத கூட்டம் பெருகிவிட்டது. மலங்கழுவதற்கு தண்ணீர் கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. சமூகத்தின் ஏராளமான ஊர்களில், ஏன் உங்களில் பலருக்கே தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது. நிலத்தடி நீர் எவ்வளவு துளையிட்டு எவ்வளவு ஆழத்துக்கு சென்று நிலத்தடி நீர் கிடைப்பது கிடையாது. உப்பு நீராக இருக்கிறது, கடின நீராக இருக்கிறது. இந்த நிலைமையிலும் ஒரு நாளைக்கு 5 துணி குழந்தைகளுக்கு மாற்றுகிறீர்கள் என்றால் குழந்தைகளுக்கு நீர் என்றால் என்ன என்று புரியுமா? தண்ணீர் என்றால் என்ன என்று புரியுமா? தானே துவைக்கும் பொழுது தெரியும், கையால் துவைக்கும் பொழுது வலி தெரியும்.
படைப்பில் உள்ள ஒரு முக்கியமான வழிகாட்டு நெறிமுறையை புரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக காடுகள் தோட்டங்களுக்குள் செல்லும் பொழுது நான் செருப்பு அணியக்கூடாது என்று சொல்வேன். எந்த விளைநிலமாக இருந்தாலும் செருப்பு போடக்கூடாது என்று சொல்வேன். பல காரணங்கள். எனக்கு புனித கருத்து உண்டு நிலத்தின் மீது. விளைநிலத்தை என்னால் செருப்பால் மிதிக்க முடியாது. ஆனால் அது என்ன புனிதம் என்று கேட்பவர்களும் இருக்கிறார்கள். அங்கு அந்த சூழலில் படைப்பின் நெறி ஒன்றை நான் எடுத்து கூறுவது உண்டு. செருப்பணியாமல் நடக்கும் பொழுதுதான் அதிகமாக முள் இருக்கும் பகுதிகள், புதர் பகுதிகளுக்கு மனிதர்கள் செல்ல மாட்டார்கள். முள் குத்தும், ஆகவே செல்ல மாட்டீர்கள். நீங்கள் செல்லக்கூடாது, அங்கு செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அங்கே முள் இருக்கிறது. இயற்கையாக கரைகள், எல்லை பகுதி, வரப்பு, சற்று மேடான பகுதி, வரம்பு ஆகிய பகுதியில் தான் இயற்கையாக முள் புதர்கள் இருக்கும். இயற்கையாக அதுதான் அமைப்பு. அது உடும்பு, பல வகையான பாம்புகள், எலிகள், பல வகையான பறவைகள் ஆகிய உயிரினங்களுடைய உறைவிடம் அந்த முள் புதர் தான். ஆகவே மனிதர்கள் செல்லக்கூடாது என்பது படைப்பின் ஒழுங்கு. நீங்கள் சென்றால், மனிதர்கள் சென்றால் அது விளங்காது. அங்கே ஒரு மயில் முட்டை போட்டிருந்தால் அது முட்டை உணவாகிவிடும். காடை, கௌதாரிகள் எல்லாம் அங்கேதான் முட்டையிடும். நம் கால் பட்டால் தான் அது கதை முடிந்தது. ஆகவேதான் படைப்பில் முள் எனும் கருத்து மிக வலிமையான ஆழமான கருத்து. எங்கு முள் இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். இன்னொன்று, நிலத்தின் இயல்பு என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெறுங்காலில் தான் நடக்க வேண்டும், காலால் நடக்க வேண்டும். எங்கு அதிகமாக சூடுகிறது, எங்கு மெத்தை போல புல் இருக்கிறது என்று நிலத்தின் இயல்பை புரிந்து கொள்வதற்கு செருப்பு தவிர்க்கப்பட வேண்டும். இந்த இடத்தில் இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், ஒரு வேலையை நாம் உடலால் செய்யும் பொழுது, பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது ஆகிய போன்ற வேலைகளை எல்லாம் உடலால் செய்யும் பொழுது வரையறை இயல்பாக நிகழும். இவ்வளவு பாத்திரம் தான் பயன்படுத்த வேண்டும், இவ்வளவு துணிதான் உடுத்த வேண்டும் என்று வரையறை உடலால் அமைக்கப்படும். உடலால் அமைக்கப்படும் வரையறை தான் இயற்கையின் வரையறை. அந்த வரையறையை கருவிகள் கொண்டு மீறும் பொழுது இயற்கையை மீறுகிறீர்கள். நீங்கள் எவ்வளவு துணி வேண்டுமானாலும் போடலாம், ஒரு எந்திரம் துவைத்து கொடுத்து விடும். அதற்கான பொருளாதாரம் கடனில் இருக்கிறது. அதற்கு தேவையான தொழிற்சாலைகள் இயற்கை வளங்களை சுரண்டுகின்றன. அந்த கருவி நிலத்தடி நீரை சுரண்டி வெளியே நுரையாக தள்ளி கொண்டிருக்கிறது. அதற்கு 6வது அறிவு இருக்கிறது என்று நம்புகிறீர்கள். அவன் 6th சென்ஸ் என்று சொன்னால் அதற்கு 6வது அறிவு இருக்கிறது என்று நம்புகிறீர்கள். நானெல்லாம் பேசினால் எவ்வளவு பெரிய பழமைவாதம். ஒரு கருவிக்கு 6வது அறிவு இருக்கிறது என்று விளம்பரம் செய்தால் அது பெரிய நவீனம். அதுவே முடிவு செய்துவிடும் என்ற விளம்பரங்களை நம்புகிறீர்கள். எவ்வளவு தண்ணீர் விரயமாகிறது. பாத்திரம் கழுவுவது, வேலைக்கு ஆள் வைத்து பாத்திரம் கழுவும் பொழுது உடலுக்கு என்ன வலி தெரியும்? 10 தட்டுகள் இருக்க வேண்டிய இடத்தில் 25-30 தட்டுகள் இருக்கின்றன. தண்ணீர் குடிப்பதற்கு செம்பு 2 அல்லது 3 இருந்தால் போதும் என்றால் 10 இருக்கிறது. குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, ஆனால் தண்ணீர் குடிக்கும் சொம்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன, சிறு கோலைகளும். இவையெல்லாம் முறையாக பயன்படுத்தப்படுகின்றனவா என்று பார்த்தால் 2 தான் இருக்கிறது என்றால் அந்த 2ஐ மட்டும் கழுவி 2ஐ மட்டும் பயன்படுத்துவார்கள். ஆனால் எத்தனை இருக்கிறது என்றே தெரியவில்லை. இங்கு ஒன்று கிடக்கும், அங்கு ஒன்று கிடக்கும். எல்லாவற்றையும் கழுவ வேண்டும். கழுவுவதற்கு ஆள் இருக்கிறது. உடலால் உழைத்து உடலின் வரையறைகளுக்கு உட்பட்டு செயல்புரியும் பொழுது இயற்கையின் வரையறையை உங்களால் மீற முடியாது. கருவிகளால், பேராசைகளால், தேவைக்கும் அதிகமான எண்ணிக்கையில் உள்ள பொருட்களால் நீங்கள் செயல்படும் பொழுது இயற்கை விதியை மீறுவீர்கள். அவ்வளவுதான். அவ்வளவு உலோக பாத்திரங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன என்றாலே அவ்வளவு சுரங்கங்கள் வெட்டப்படுகின்றன. அவ்வளவுதான், கதை முடிந்தது. ஒரு தட்டு வாங்கினால் அது பேரப்பிள்ளை காலம் வரைக்கும் அந்த தட்டு இருக்கும் என்ற நிலை இருந்தது. இன்றைக்கெல்லாம் எத்தனை தட்டுகள் ஒவ்வொரு வீட்டிலும்.
வகை வகையாக குழந்தைக்கு ஒரு தட்டு, ஒரு தட்டு இருக்கும் பொழுதே வடிவம் பிடித்திருக்கிறது, வண்ணம் பிடித்திருக்கிறது என்று நெகிழியில் தட்டு, பீங்கானில் தட்டு, எத்தனை தட்டு. 16 பிள்ளை பெற்றவர்கள் 10 தட்டு வைத்து சோறு போட்டார்கள். இருப்பதே 1 2, வீடு முழுவதும் தட்டு. பணம் இருக்கிறது என்ற ஒரு காரணத்தை வைத்து உடலின் வரையறைகளை நீங்கள் மீறும் பொழுது இயற்கை அன்னையின் வரையறைகளை மீறிவிட்டீர்கள் என்று பொருள். அதனால்தான் இவ்வளவு சுரங்கங்கள் தேவைப்படுகின்றன, இவ்வளவு காடுகள் அழிக்கப்படுகின்றன. இங்கு நாம் சிரட்டை பொருட்களை ஏன் முன்வைக்கிறோம்? உலோக பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள், தண்ணீர் குடிப்பதற்கு கூட மண் கலயங்களையோ தேங்காய் சிரட்டை பொருட்களையோ பயன்படுத்துங்கள், கிண்ணங்களாக பயன்படுத்துங்கள் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், ஒரு சிரட்டையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஒரு சுரங்கத்திற்கான தேவையை குறைக்கிறீர்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சுரங்கம் என்பது, ஒரு சுரங்கத்தை தோண்டுவது, ஒரு சுரங்கம் எனும் தொழில்நுட்பமே மனித குலத்தை மட்டுமல்ல, புவி சூழலையே அழிக்க வல்லது. அதுதான் சுரங்க தொழில்நுட்பமே. உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு கரண்டிக்காகவும், வீட்டில் இருக்கும் ஒரு சிறு கரண்டிக்காகவும், எண்ணெய் எடுக்கும் ஒரு பாத்திரத்திற்காகவும், குழம்புள்ளும் பாத்திரத்திற்காகவும் ஏன் காடுகள் அழிக்கப்பட வேண்டும்? கொடுமையான கருத்து இல்லையா இது? வீட்டில் உள்ள கருவிகள் இயற்கை வரையறைகளை மீறாத கருவிகளாக இருந்தால், ஒரு சிரட்டை, உங்களுடைய சிறுவர்கள் ஒரு சிரட்டையால் கிண்ணம் தயாரிக்க வேண்டும் என்றால் கைவலி என்றால் என்ன என்று தெரியும். அந்த பொருளை உடைக்க கூடாது என்று அப்பொழுதுதான் தெரியும். திமிர் பிடித்தனமாக கேட்பதையெல்லாம் அவர்கள் கேட்பார்கள், அதை வாங்கி கொடுப்பது, அதன் பிறகு உடைத்து விட்டது என்று வருந்தினால் எதை உடைத்தது? இயற்கையை உடைத்தது. அது உங்களுக்கு பண இழப்பல்ல பொருட்டு. மனித திமிரின் உச்சம் இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலான அழிவுகளை சிறுவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் பயன்படுத்தும் பொம்மைகள், பலூன், எவ்வளவு பலூன்கள், அலங்கார பொருட்கள். ஒரு சிறுமி இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அலங்கார பொருட்கள். ஒரு பொருள் தொலைந்தால், அந்த பொருள் இல்லை என்ற நிலை வந்தால்தான் பொருளின் அருமை தெரியும். எத்தனை வேண்டுமானாலும் தொலைக்கலாம், எதை வேண்டுமானாலும் தூக்கி வீசலாம். 10 இருக்கும், 15 இருக்கும், கேட்ட உடனே கிடைக்கும் என்றால் பொருளை பற்றி என்ன தெரியும்? இது எங்கிருந்து வந்தது அவர்களுக்கு? உங்களிடமிருந்து வந்தது. உங்களிடமிருந்து மட்டும்தான் வருகிறது. என்றைக்கு ஃபேன்சி கடைகள் வந்தனவோ அன்றைக்கே கதை முடிந்தது. குப்பை பெருகியது. தூய்மை பணியாளர்களை பற்றி பேசும்பொழுது நான் நேற்று கூட கோவையில் குறிப்பிட்டேன். தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்குகிறோம், ஆனால் குப்பைகளை பாருங்கள். இந்த குப்பைகள் எல்லாம் எங்கிருந்து, எதற்கான குப்பைகள்? ஒரு தெருவை கூட்டி பெருக்கினால் அழகு சாதன பொருட்களின் குப்பை மட்டும் எவ்வளவு இருக்கிறது? பாதிக்கு மேல் அதுதான். சீப்பு, ஒரு வீட்டில் எத்தனை சீப்பு இருக்கலாம்? ஒரு நபருக்கு ஒரு சீப்பு பல ஆண்டுகளுக்கு இருக்க வேண்டும். மர சீப்பு, அதுதான் முறையான சீப்பு, மரத்தால் செய்யப்பட்ட சீப்பு. இன்றைக்கு அது கிடையாது, நெகிழியால் செய்யப்பட்ட சீப்பு. எங்கு பார்த்தாலும் சீப்பு, எங்கு பார்த்தாலும் எண்ணெய் புட்டி, எங்கு பார்த்தாலும் முடி கவ்வி, ஹேர் கிளிப் என்று நீங்கள் அழைப்பீர்கள். முடியை கவ்வுவது முடிக்கவ்வி. எத்தனை முடிக்கவ்விகள், எத்தனை சீப்புகள், எத்தனை வளையல்கள், எத்தனை தோடுகள், எத்தனை பொட்டு. அதெல்லாம் பொட்டே கிடையாது, ஆனால் எத்தனை பொட்டு. இப்படி வளரும் ஒரு குழந்தை எதிர்காலத்தில் நீரை விரயம் செய்யக்கூடாது, நிலத்தை மாசுபடுத்தக்கூடாது என்று சொல்வதை புரிந்து கொள்ளும் என்று நம்புகிறீர்களா? அதுக்கு என்ன புரியும்? தன்னுடைய வீட்டை மாசுபடுத்துவதுதான் நாகரிகம் என்று வளரும் குழந்தைக்கு புவியை பாதுகாப்பதை பற்றி என்ன பாடம் நடத்துவது? யார் பாடம் நடத்துவது? வீட்டில் குப்பை சேரக்கூடாது என்பது தூய்மை கோட்பாடு அல்ல. நான் அழுக்கு பிடித்தவன், நான் ஒன்று தூய்மைவாதி அல்ல. எனக்கு தூய்மைவாதமே பிடிக்காது. உண்மையை சொல்கிறேன், எனக்கு தூய்மைவாதம் பிடிக்காது. நான் அழுக்கன். நான் குளிப்பது வெப்பம் தணிவதற்குத்தானே தவிர அழுக்கு போவதற்கல்ல. ஆனால் வீடு தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நான் ஏன் சொல்கிறேன்? அது அழுக்கற்ற தன்மைக்கானது அல்ல.
குப்பை சேரக்கூடாது. நீங்கள் சேர்க்கும் குப்பை புவியை கொலை செய்கிறது. புவியை கொலை செய்கிறீர்கள். இந்த தலைமுறையோடு இனி இந்த பூமியில் யாரும் வாழக்கூடாது என்ற நிலையை உருவாக்குகிறீர்கள் உங்கள் குப்பைகளின் வழியாக. திமிங்கலத்தின் வாயிலே குப்பை கிடக்கிறது. யானைகள் கூட்டம் கூட்டமாக குப்பையை மேய்ந்து கொண்டிருக்கின்றன. பார்த்தால் வயிறு எரியவில்லையா? இதெல்லாம் தேவையான பொருளா? ஒரு பொருள் தேவையான பொருள் குப்பைக்கு வருமா? தேவை என்றால் அது குப்பை கிடையாது. தேவையில்லை என்றால் தான் குப்பை. பயன்படுத்தி முடிந்தால் குப்பை. ஒரு நாளைக்கு ஒரு கூடை 2 கூடை குப்பை வருகிறது என்றால் அவ்வளவு பயன்பாடு என்ன உங்களுக்கு? அவ்வளவு பயன்பாடு இருக்கிறதா? அவ்வளவு தேவை இருக்கிறதா? ஒழுங்காக சாப்பிடுவது கிடையாது, நல்ல தண்ணீர் கிடையாது, உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடையாது, அமைதியான மனநிலை கிடையாது. ஆனால் குப்பை கூடைகள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. ஏன் இவ்வளவு குப்பை இருக்கிறது? ஏன் வீட்டுக்கு வீடு தேவையான அளவு பைகள் கிடையாது? ஒரு குழந்தை சிறுவர்களை கடைக்கு அனுப்பும் பொழுது துணிப்பை கொடுத்து பழக்கி இருந்தால் அந்த துணிப்பையை துவைக்க வேண்டும் என்ற நடைமுறை சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் தெரிந்திருந்தால் குப்பை சேருமா? மிதிவண்டி மிதிக்க வேண்டும், காலால் நடந்து செல்ல வேண்டும், துணிப்பையை தூக்கி செல்ல வேண்டும், அழுக்கான பையை துவைக்க வேண்டும். கறவைப்பால் பக்கத்து தெருவில் கிடைத்தால் நடந்து போய் கறவைப்பால் வாங்க வேண்டும். பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பாலை வாங்கக்கூடாது. குளிர்சாதன பெட்டியை பயன்படுத்தக்கூடாது. வீட்டில் குளிரூட்டிகள் இருக்கக்கூடாது. வேர்வை நனைய வேண்டும். இதுதான் வேர்வை, இதுதான் குளிர். இந்த உடல் வாங்க வேண்டும். உடலின் வரையறைகளை உணர்பவர்கள் தான் இயற்கையின் வரையறைகளை மதிப்பார்கள். வெளியே வெயில் அடித்தால் உள்ளே ஏசி போட்டுக்கொள், வெளியே குளிர் அடித்தால் உள்ளே ஹீட்டர் போட்டுக்கொள், காலை தரையில் வைத்து விடாதே, செருப்பு 10 செருப்பு வாங்கி தெரியும் போட்டுக்கொள், அழகுக்கு ஒன்று, ஆடம்பரத்துக்கு ஒன்று, மெது மெது என்று இருப்பதற்கு ஒன்று என்று ஜட்டி வெளியில் திரும்படி கொள்கிறார்கள் இன்றைய சிறுவர்கள். ஏனென்ற ஜட்டி விளம்பரங்கள் அவ்வளவு மலிந்து கிடக்கின்றன. இந்த ஜட்டி போட்டால் பெருமை என்று சிறுவர்கள் நினைக்கிறார்கள். நடந்து செல்வது, கடைக்கு செல்வது, உடலால் உழைப்பது, உடலால் செயல்படுவது, இவையெல்லாம் சிறுவர்களுக்கான துன்புறுத்தல்கள் அல்ல. உண்மையான உலகத்தை, உண்மையான இல்லத்தை நீங்கள் காட்டினால், உங்களிடம் அப்படி ஒரு உண்மையான இல்லம் இருந்தால் சிறுவர்கள் இப்படி மட்டும்தான் இருப்பார்கள். இப்படி மட்டும்தான் அவர்களுக்கு இருக்க தெரியும். நீங்கள் ஒரு போலித்தனத்தை கட்டமைத்து அதிலே கீழ்ப்படிதல் என்ற ஒரு பொய்யை தலைமையில் அமர்த்தி வைத்து அதற்கு நீங்களும் எதற்கு கீழ்ப்படுகிறீர்கள்? கீழ்ப்படிந்து என்ன செய்தீர்கள்? கீழ்ப்படிந்து உடலை நன்றாக வைத்திருக்கிறீர்களா? மனதை நன்றாக வைத்திருக்கிறீர்களா? ஒன்றுமே கிடையாது. என்ன கீழ்ப்படிதல்? குழந்தைகளுக்கு அதை கடத்துகிறீர்கள். கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவேதான் அவர்கள் அச்சத்திற்கும் இச்சைகளுக்கு மட்டும் ஆட்பட்டிருக்கிறார்கள் என்று நான் குறிப்பிட்டேன். இவற்றெல்லாம் நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்? குழந்தை என்ற நிலைக்கு சென்றுதான் புரிந்து கொள்கிறேன். நான் படித்தவன், எனக்கு இதெல்லாம் தெரியும், அவை தெரியும், நான் பெரிய ஆள் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் ஒருவனுக்கு இவையெல்லாம் புரியாது. எனக்கு ஒன்றுமே தெரியாது என உண்மையிலிருந்து குழந்தை நிலைக்கு சென்று அவர்களுடைய உலகத்தை பார்த்து விட்டு வந்து நான் பேசுகிறேன். அந்த உலகத்திலிருந்து தான் வருகிறேன். அந்த உலகத்திலிருந்து தான் உங்களிடம் கருத்துக்களை முன்வைக்கிறேன். ஒரு கண்மை வேண்டுமென்றால் கண்மை வீட்டில் செய்ய தெரிய வேண்டும். அதைத்தான் சிறுவர்கள் பயன்படுத்த வேண்டும். பல வண்ணங்களில் செய்து கொள்ளலாம். அலங்கரித்துக் கொள்வது குற்றமல்ல, அழகுபடுத்துவது எனக்கும் பிடித்தமானதுதான். பூக்களால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். நான் பல முறை குறிப்பிட்டிருக்கிறேன். ஆண்களே நீளமான கூந்தல் வளர்த்து பூ வைத்துக் கொண்டவர்கள் தான் நம்முடைய மரபில். சந்தனத்தை எடுத்து மார்பில், சந்தனம் என்றால் சந்தன மரத்தில் இருந்து வந்தது. நீங்கள் கடையில் வாங்குவதெல்லாம் சந்தனமே கிடையாது. சந்தன மரத்திலிருந்து வந்த சந்தனத்தை மார்பில் அப்பிக்கொண்டு வெளியே திரிந்தவர்கள் தான் ஆண்கள். அழகுபடுத்துதல் மனித இயல்பு. புனிதம், அழகு ஆகியவையெல்லாம் மனித மனதில் விளையும் கருத்துகள். இவையெல்லாம் தவறல்ல. நான் அழகுபடுத்தத்தான் சொல்கிறேன். பூக்கள், தோட்டங்களில் உள்ள பூக்கள், காட்டு பூக்கள் ஆகியவற்றையெல்லாம் எடுத்து தலையில் வைத்துக் கொண்டால் என்ன? ஒரு நாள் என்னுடைய மகளுக்கு அவள் பள்ளிக்கு செல்லும் பொழுது முருங்கை பூவை வைத்து விட்டேன். அது ஒரு பெரிய பேச்சாகிவிட்டது பள்ளிக்கூடத்தில்.
முருங்கை பூவையா வைத்து கொண்டு வருவாய் என்று. ஏன் வைத்தால் என்ன? ஏன் வைக்கக்கூடாது? அது அழகாக இல்லையா? முருங்கை வேறு பூ இல்லை, வீட்டில் முருங்கை மரம் பூத்திருந்து எடுத்து நான் வைத்துக்கிட்டேன். ஏன் வைக்கக்கூடாது? மல்லி, முல்லை, கனகாம்பரம் இவைதான் வைக்க வேண்டும் என்று அந்த இனமெல்லாம் அழிந்ததா இல்லையா? அழிந்தது. அழித்தீர்களா இல்லையா? ரோஜா ரோஜா என்றீர்கள். இன்றைக்கு எங்கே இருக்கிறது ரோஜா தோட்டம்? ஒரு ரோஜா பூ பூப்பதற்கு எவ்வளவு தண்ணீர் வேண்டும் என்று தெரியுமா? அது தெரிந்தவனுக்கு முருங்கை பூவின் அருமை தெரியும். வறட்சியில் பூக்களாக பூத்து தள்ளி கொண்டிருக்கும் என் வீட்டு தோட்டத்தில் இருக்கும் ஒரு முருங்கை பூவை என் மகளின் தலையில் வைத்தால் அவள் அழகு மேம்படத்தான் செய்கிறது. அது முருங்கை பூ என்ற உங்களுடைய தீர்ப்பு அதற்கு எதிராக இருக்கலாம். எனக்கு அந்த தீர்ப்பை பற்றி கவலை இல்லை. வீட்டை சுற்றி இருக்கும் எந்த பூவை உங்களால் நிராகரிக்க முடிகிறது? எருக்கம்பூ வைத்தால் என்ன? எருக்கம்பூவை தலையில் வைத்தால் என்ன? வைத்திருக்கிறார்களே இதற்கு முன்பு, வைக்கலாமே, ஏன் வைக்கக்கூடாது? நித்திய கல்யாணி பூ வீட்டுக்கு வீடு பூத்து கிடக்கிறது, தண்ணீர் இருக்கிறதோ இல்லையோ பூத்து குலுங்குகிறது, ஏன் அதை வைக்கக்கூடாது? நீங்கள் ஒரு மதிப்பீடு வைத்திருக்கிறீர்கள். தலையை வைக்க வேண்டும் என்றால் காசு கொடுத்து வாங்க வேண்டும், பணம். இதே முருங்கை பூ தலையில் வைத்தால் சர்க்கரை வியாதி குணமாகும் என்று ஒரு கதை சொன்னால் வீட்டில் முருங்கை மரம் பூக்க முடியுமா? ஆண்கள் எல்லாரும் அப்படியே முருங்கை பூவோடு அல்லவா அலைவார்கள். சூழலில் உள்ள பூக்களை தலையில் சூட முடியும் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் தானே அந்த பூக்களை அவர்கள் பார்ப்பார்கள். இது இழிவானது. 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் பூதான் உயர்வானது என்று நீங்கள் பணத்தை முன்னிறுத்தி ஒரு மலரை பார்க்க கற்றுக் கொடுத்து விட்டீர்கள். பூவுக்கும் பணத்துக்கும் என்ன தொடர்பு? பூவுக்கும் பணத்துக்கும் நீங்கள் ஒரு தொடர்பை போட்டு வைத்திருக்கிறீர்கள். படைத்தவர் அந்த தொடர்பில் இருந்தால் உருவாக்கினார். பூக்காத தெரு கிடையாது, பூ இல்லாத வீதி கிடையாது, பூ இல்லாத பருவம் கிடையாது. எல்லா பருவத்திலும் பூ இருக்கிறது. அரளிப்பூவை தலையில் சூடலாமே. பூசணி பூவை தலையில் வைத்துக் கொள்ளலாம். தாமரை பூவையே தலையை விட சிறியதாக இருந்தால் வைத்துக் கொள்ளலாம். பூ தலையில் சூடுவதற்கு பிடித்திருந்தால் சூட வேண்டியதானே. இதுதான் கீழ்ப்படியாமையில் இருந்து விளையும் கருத்து. இப்பொழுது உங்களுக்கு புரியும் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று. ஏன் அதை செய்யக்கூடாது? அது அழகாக இருக்கிறது, எனக்கு பிடித்திருக்கிறது, நான் சூடிக்கொள்கிறேன் என்று பெண்கள் இருந்தார்கள், இந்த மண்ணில் இருந்தார்கள். எவ்வளவு பூக்களை சூடிய பெண்கள் இருந்தார்கள். அவர்கள் எதற்காக சூடினார்கள்? ஆண்கள் பார்த்து இன்புற வேண்டும் என்பது ஒரு புறம், அது மட்டுமே அல்ல. எனக்கு பிடித்திருக்கிறது, நான் என்னை ஒப்பனை செய்து கொள்கிறேன் என்பதுதான் பெண்ணின் இயல்பு. எனக்கு பிடித்திருக்கிறது. இரண்டாவதாக யாராவது பார்த்தால் அவர்கள் ரசிக்கலாம் அல்லது ரசிக்காமல் போகலாம். எனக்கு பிடிக்கும் என்பதற்காக பூச்சூட்டுகிறேன் என்ற பெண்கள் இருந்தவரை பெண்கள் அழகாக இருந்தார்கள், சமூகம் அழகாக இருந்தது, இயற்கை அவருடைய உடல் முழுவதும் பரவி இருந்தது. பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒப்பனை செய்யப்படுவதுதான் இந்த சமூகத்தின் ஒழுங்கு. விளம்பரங்கள் எல்லாம் அதற்குத்தான் செய்யப்படுகின்றன. அதை நோக்கித்தான் பெண்கள் ஈர்க்கப்படுகிறார்கள், அதை நோக்கித்தான் ஆண்களும் ஈர்க்கப்படுகிறார்கள். ஆனால் ஆண்களுடைய கதை வெகு சீக்கிரமே முடிவுக்கு வந்தது. பெண்களை ஈர்க்கும் வகையில் தலைமுடியை பராமரிப்பது பற்றிய விளம்பரங்கள் வந்த பிறகு தலைமுடியை இழந்தார்கள். ஆண்கள் தலைமுடி இழந்த கதை இதுதான். வேறும் அதிகமாக சிந்தித்து முடி இழந்தவர்கள் இருப்பார்கள், ஒரு சிலர் இருக்கலாம், அவர்களை குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் பெண்களை கவரும் வகையில் தலைமுடியை வைத்துக் கொள்வதை பற்றி விளம்பரங்கள் வந்தன. ஷாம்பு போடுவது, பல வகையான சீயக்காயே கிடையாது, அவ்வாறு சீயக்காய் போடுவது, இதையெல்லாம் போட்டு 30 வயதில் முடிந்து போனது கதை. மயிர் வளர்ப்பதற்கு இவ்வளவு பெரிய காரணம் தேவையா? மயிர் வளர்ப்பதற்கு பெண்கள் கவனிக்க வேண்டுமா? பெண்கள் மயிர் வளர்ப்பதற்கு அது ஆண்கள் பார்த்து இன்புற வேண்டுமா? இதுக்கெல்லாம் ஒரு காரணம் வேண்டும். இதுதான் கீழ்ப்படிதல். ஒரு சிறுமி ஆடை அணியும் பொழுதே இந்த ஆடை நன்றாக இருக்கிறது என்று பலர் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆடை அணிந்தால் அந்த பலருடைய கருத்துகளுக்கு அவள் கீழ்ப்படுகிறாள், அவள் அடிமைப்படுகிறாள். எனக்கு பிடிக்கிறது, அணிகிறேன் என்ற காரணத்திற்காக மட்டும் அவள் ஆடை அணியும் பொழுது அவள் கீழ்ப்படிதலை அறுத்தெறிந்து விட்டு விடுதலை அடைகிறாள். அதை பார்த்து ஒரு சிலர் பிடித்திருக்கிறது என்று சொல்லலாம், பிடிக்கவில்லை என்று சொல்லலாம்.
அவள் கீழ்ப்படியவில்லை. அப்படி கீழ்ப்படியாத சிறுமியை எவனும் அழைத்து சென்று தனிமையில் அழைத்து சென்று படம் எடுத்து மிரட்ட முடியாது. செருப்பை கழட்டி அடிப்பாள். அந்த கீழ்ப்படியாமை எந்த பெண்களிடம், எத்தனை பெண்களிடம் இருக்கின்றது? எத்தனை சிறுமிகளுக்கு அந்த கீழ்ப்படியாமை இருக்கிறது? எத்தனை சிறுவர்கள் இப்படி கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்கள்? கிடையாது. இப்படி ஒரு சமூகம், கீழ்ப்படியா சமூகம், அரவணைப்பு எனும் பண்பினை புரிந்து கொண்ட சமூகம் உருவானால் அன்பே சிவமாகி சமூகம் காக்கப்படும். செம்மை நெறி என்ற கருத்தில் நாம் இதைத்தான் சொல்கிறோம். சிறுவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இதைத்தான் சொல்கிறேன். அவர்களுடைய உலகத்தை காரண காரியங்கள் இல்லாமல் பார்க்க பழகுங்கள் என்று நான் இதைத்தான் சொல்கிறேன். அரவணைப்பிலிருந்து அவர்களிடம் உரையாடுங்கள் என்று இதற்காகத்தான் சொல்கிறேன். அதிகாரத்திலிருந்து அவர்களோடு பேசாதீர்கள். உங்களை நீங்களே அரவணைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இயல்புகளில் வாழ பழகுங்கள். சிறுவர்களை அரவணைப்போடு மட்டும் நடத்துங்கள். அவர்களை மிரட்டாதீர்கள். மிரட்டுதல் எப்பொழுதாவது அரிதினும் அரிதாக நிகழ வேண்டியது, நம்மை மீறி நிகழ வேண்டியது. ஆனால் இப்பொழுதைய மிரட்டல்கள் எல்லாம் மீறி நிகழ்பவை அல்ல, கட்டுப்பாட்டிற்குள் நிகழும் வன்முறைகள். இவர்கள் கட்டுப்பாடாக இருக்கும் பொழுதே மிரட்டுவார்கள். கட்டுப்பாட்டை இழந்தால் என்ன நடக்குமோ தெரியாது. சிறுவர்களே அப்படித்தானே பேசிக் கொள்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை என்கிறார்கள். யாரை பற்றி? அண்டை நாட்டு போர் வீரர்கள் என்ன செய்வார்களோ என்றெல்லாம் அல்ல, பெற்றவனும் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை என்று பேசிக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட பதட்டமான நிலையை எல்லாம் அகற்றி அரவணைப்பு எனும் பண்பிலிருந்து சிறுவர்களை புரிந்து கொண்டு அவர்களை பொருள் பொதிந்த செயல்களில் ஈடுபடுத்துங்கள். அவர்கள் இளைப்பாறும் பொழுது பொருளற்ற வகையில் அவர்களோடு பேசுங்கள். கதை சொல்லுங்கள். கதை சொல்லும் பொழுதெல்லாம் அதில் ஒரு நீதி தேடாதீர்கள். கதை சொல்வதற்கு நீதி கதை என்று தேடிக்கொண்டிருக்காரு. தயவுசெய்து கதையும் அப்படி ஆக்கி விடாதீர்கள். காக்கா வடை சுட்டது, பாட்டி இடமிருந்து எடுத்துக்கொண்டு போனது, இந்த கதையெல்லாம் கேட்டுதானே வளர்ந்தோம். காக்காய் வடை சுட்ட கதை எனக்கு பிடிக்காது, பாட்டி வடை சுட்ட கதை எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? இது ஒரு வெட்டித்தனமான கருத்து. நீ வடை சுடுவதா இருந்தால் எதையாவது மூடி வைத்து கொண்டு சுட வேண்டும். நீ திறந்து போட்டு கொண்டு, காக்கா என்றால் கொத்தத்தான் செய்யும். சரி, ஒரு காக்காய் ஒரு வடையை எடுத்து கொண்டு போனால் போட்டால் அது ஒரு காக்காய் ஒரு வடையை எடுத்து கொண்டு போனது பெரிய, இதுக்கு உயிர்கள் மீது அன்பெல்லாம் தேவையில்லை. ஒரு வடை போனது, இது என்ன ஒரு பெரிய கதை? அதே ஒரு நரி வந்து ஏமாற்றியதான். ஏண்டா, வடை தின்னும் நரியெல்லாம் நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. நான் எவ்வளவு காடுகளுக்கு போகிறேன், ஏன் செம்மையவனத்தை சுற்றிய நரிகள் இருக்கின்றன. வடை வந்து காக்காயும் நரியும் பேசிக்கொள்ளுமா என்பது என்னுடைய கேள்வி அல்ல. கதை என்றால் அதுதான். ஆனால் கதையிலிருந்து ஒரு செய்தி சொல்கிறீர்கள். நீ ஏமாற்றினால் இன்னொருவர் ஏமாற்றுவார் என்கிறார்கள். அந்த காக்காயை ஏமாற்றவில்லை என்கிறார். அது இயல்பில் வாழ்கிறது. அது என்ன ஏமாற்று? பாட்டி ஏமாந்து விட்டாள் என்பதே ஒரு, நீயாக போய் காக்காய்க்கு காக்கா என்று கூப்பிட்டு வைத்தால் அது பெரிய புண்ணியம். அதுவாக வந்து எடுத்தால் அது திருட்டு. இதெல்லாம் அயோக்கியத்தனமாக இல்லையா? காக்காய் முன்னோர் என்கிறாய். முன்னோர்கள் எல்லாம் மறுபிறவி அறுக்க வேண்டும் என்று விரும்பும் சமூகம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த கூட்டம் முன்னோரெல்லாம் காக்காயாக மாறிவிட்டார். அதில் ஒரு பெருமை. பித்திருக்கள் எல்லாம் என்னவாக மாறுகிறார்கள் என்றால் காக்காயாக அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இட்லிக்கும் தோசைக்கும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முன்னோர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு என்ன செய்வது? அதற்கு என்ன செய்ய முடியும்? அவர்களுடைய முன்னோர்கள் அப்படிப்பட்டவர்கள். சரி, அந்த முன்னோர்களில் ஒருவர் வந்து ஒரு வடையை தூக்கி கொண்டு போனார் என்று விட, இதை ஏன் பகடி செய்கிறேன் என்றால், கதை என்ற பெயரில் எதை முன்வைத்தீர்கள்? இயல்புக்கு மாறான ஒரு செய்தி. முயலும் ஆமையும் போட்டி போட்டது, இதெல்லாம் ஒரு வெட்டித்தனமான சிந்தனையாக இல்லையா? முயலும் ஆமையும் காட்டில் போட்டி போட்டன, கடைசியில் ஆமை வென்றது என்று கதை மட்டும் சொல்லியிருந்தால் எனக்கு சிக்கலே கிடையாது. நான் இப்படிலாம் நிறைய கதை சொல்வேன். ஆனால் கடைசியில் என்ன சொல்கிறீர்கள்? அதிலிருந்து ஒரு நீதி சொல்கிறீர்கள். நீ சோம்பி இருந்தால் உன்னை விட வலிமை குறைந்தவன் முந்தி விடுவான்.
என்று எதுக்கு இந்த நியாயம்? இப்படி ஒரு போட்டியே நடக்க போவது கிடையாது. நீங்கள் விலங்குகளின் இயல்புகளை திரித்து சொல்லிவிட்டீர்கள். முதல்ல அவர்கள் இயற்கை பற்றிய புரிதலையே குழப்பி விட்டீர்கள். அடுத்ததாக போட்டியே இருக்கக்கூடாது சமூகத்தில் என்பதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனம் முயலுக்கும் ஆமைக்குமே போட்டியை ஏற்படுத்துகிறீர்கள், மனிதர்களோட போட்டியிட மாட்டீர்கள். இந்த மாதிரியான நீதி பஞ்சதந்திர கதைகள், அதெல்லாம் நம்முடைய கதையே கிடையாது. பஞ்சதந்திர கதையெல்லாம் வடக்கே இருந்து வந்த கதைகள். அதுதான் இந்த விலங்கினங்களுக்கெல்லாம் ஒன்று ஏமாற்றுவது. பஞ்சதந்திர கதையே அப்படிப்பட்டதுதான். அது போன்ற கதைகளை எல்லாம் கேட்டு வளர்ந்த குழந்தைகளிடம்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த குழந்தைகள் தான் இப்படி அச்சத்திற்கும் இச்சைக்கும் ஆட்படும் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கின்றன. கதைகள் நம்மிடம் இருந்தன, எவ்வளவோ கதைகள் இருக்கின்றன. எல்லா கதைகளுக்கும் நீதி தேடக்கூடாது. இளைப்பாறும் நேரம் பொருளற்றது, இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்வதும் இளைப்பாறுதல் தான். அதிலே என்ன பொருள் வேண்டி கிடைக்கிறது? அந்த நேரத்தில் பேசும் சொற்களுக்கெல்லாம் பொருள் இருக்க வேண்டுமா? அப்ப அதன் பிறகு எப்படி உறவாடுவது? பொருளற்ற பொழுது மனித வாழ்க்கைக்கு தேவை. பாட வேண்டும், ஆட்டம் ஆட வேண்டும் என்றால் ஆட வேண்டும். சிறுவர்களை அப்படி விட்டு பாருங்கள். என்னோடு இருக்கும் சிறுவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். எப்படி வேண்டுமானாலும் ஆடுவார்கள், என்ன வேண்டுமானாலும் பாடுவார்கள். நானும் அவர்களோடு அப்படித்தான் ஏதாவது பாடிக்கொண்டு ஏதாவது கதை எடுத்துக் கொண்டிருப்பேன். என்ன சொன்னேன் என்று எனக்கே தெரியாது. நான் வாயை திறந்தால் கதை சொல்லிவிடுவேன். அது பாட்டு கதை வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல அது முடியும், அவ்வளவுதான். எத்தனை கதை வேண்டுமானாலும் சொல்வேன். சிறுவர்களோடு இருக்கும் பொழுது எவ்வளவு கதை வேண்டுமானாலும் சொல்வேன், சொல்லிக்கொண்டே இருப்பேன். எப்படி வேண்டுமானாலும் பாட்டு பாடுவேன். ஆனால் வயது கூடுதலாக உள்ளவர்கள் இருக்கும்பொழுது நான் வாயே திறக்க மாட்டேன். இந்த பாட்டுக்கு என்ன பொருள் என்று கேட்பார்கள். இந்த கதையிலிருந்து என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பார்கள். இளைப்பாறுதலாக இருக்க வேண்டும். விளையாட்டு இளைப்பாறுதலில் ஒன்றுதான். அதற்கு பொருள் இருக்கக்கூடாது, அதில் வெற்றி தோல்வி இருக்கக்கூடாது. செயல்பாட்டுக்கான நேரம் பொருள் பொதிந்ததாக இருக்க வேண்டும். அடிப்படை வீட்டு கடமைகள், தன் கடமை இல்ல கடமை. தனக்கு தேவையானவற்றை தானே செய்து கொள்ள வேண்டும். தன்னுடைய இல்லத்தை தானே பராமரிக்க வேண்டும். வேலைக்கு ஆட்கள் இருப்பதை குற்றம் அவமானம் என்று கருதாத சமூகம் உருப்படுவதற்கு வாய்ப்பில்லை. இன்னும் சொல்கிறேன், அது உருப்படவே கூடாது என்கிறேன். வேலைக்கு ஆள் இருக்கக்கூடாது. ஒப்புக்கொள்ள முடியாத கருத்து, நடைமுறை. என்னுடைய எச்சில் தட்டை இன்னொருவர் கழுவினால் உரிமையிலிருந்து கழுவலாம், ஊதியத்திற்காக கழுவக்கூடாது. இது என் கருத்து, இதுவே என் கொள்கை. ஊதியத்திற்காக யாரும் என்னுடைய எச்சில் தட்டை கழுவக்கூடாது, உரிமையில் கழுவலாம். ஆனால் எச்சில் தட்டு கழுவதற்கென்றே ஒரு பெண்ணை வேலைக்கு வைத்து அதுக்கு ஊதியம் கொடுக்கிறோம் என்ற மமதையில் நீங்கள் இருந்தால் உங்கள் குழந்தை மட்டும் என்ன எப்படிப்பட்ட கருத்தில் வளரும் என்று நினைக்கிறீர்கள்? நீ சாப்பிட்டதை நீ கழுவ வேண்டும். உன்னால் முடியாத உடல் வளர்ச்சி வரும் வரை நான் கழுவுகிறேன். நான் போட்ட குப்பையை நான் பொறுக்க வேண்டும். நான் செய்த அழுக்கை நான் துடைக்க வேண்டும். என் துணியை நான் துவைக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் ஒரு குடும்பத்திற்குள் வேலைகளை பகிர்ந்து கொள்ளலாம். அது உரிமையின் பார்ப்பட்டது. அது உரிமை, எல்லா இடத்திலும் உரிமை. நான் சொல்லும் எல்லா கருத்துகளுமே உரிமை எனும் அடிப்படையிலிருந்து எழுபவை. ஊதியம், பணம், பொருளாதாரம் எனும் காரணத்திற்காக ஒருவர் துணியை மற்றவர் துவைப்பது, ஒருவருடைய எச்சில் தட்டை மற்றவர் கழுவுவது ஆகியவையெல்லாம் இழுக்கு, அவமானம், மனித நிலை அடையா தன்மை. உண்மையிலே மனித பண்பை ஒருவேளை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டால், அப்படி ஒரு பெண் பாத்திரம் கழுவதை பார்த்தால் கூச்சமாக இருக்கும், கூசும். ஏன் நாம் சமைத்த பாத்திரத்தை அவர் கழுவ வேண்டும்? எதற்காக செய்கிறார்? உரிமையிலா செய்கிறார்? இல்லை, நொந்து போய் கொண்டு செய்கிறார். பணத்திற்காக இதை செய்கிறேன் என்று நொந்து போய் கொண்டு ஒருவர் செய்யலாமா? அவமானப்பட வேண்டும். இதை செம்மை சமூகத்தில் கூடும் இடங்களில், பல பேர் கூடும் இடங்களில் எல்லாம் நாம் இதை நடைமுறைப்படுத்துகிறோம். நம்மிடம் சமைப்பதற்கு ஆள் கிடையாது, இருக்கக்கூடாது. ஒரு 5 நாள் பயிற்சி நடக்கிறது என்றால் செம்மை சமூகத்தவரை சமைக்க வேண்டும். பாத்திரங்களை அங்கு வரும் சமூகத்தவர் தான் கழுவுவார்கள். கழிவறை தூய்மை செய்வது வரை, ஓரிடத்திலிருந்து நாம் புறப்படும் முன் கழிவறை வரை நாம் தான்
தூய்மை செய்துவிட்டு வருகிறோம். அதை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம். வெற்று கொள்கை அல்ல. எல்லா இடத்திலும் இதை செய்கிறோம். வீடுகளில் போய் ஓரிரு நாட்கள் தங்கும் பொழுதும் கூட, தனிப்பட்ட முறையில் நான் தங்கும் பொழுதும் கூட நான் இதை செய்வது உண்டு. யார் வீட்டில் தங்கினால் அந்த வீட்டில் பயன்படுத்திய கழிவறை வரை நான் சுத்தம் செய்து விட்டு தான் அப்படித்தான் வருவேன், கிளம்புவேன். அங்கிருப்பவர்கள் நம் மீது உள்ள உரிமையினால் செய்ய வேண்டாம் என்று தடுப்பார்கள். சில வேளை நாமும் செய்யாமல் இருப்போம். அதையும் நான் தான் கழுவுவேன் என்று அதை அதிகாரமாக மாற்றிவிடக்கூடாது. இது அடிப்படை உரிமை. உங்கள் வேலையை நான் பகிர்ந்து கொள்கிறேன் எனும் நிலை. இந்த கொள்கை ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கொள்கை என்று புரிந்து கொள்ளாதீர்கள். இதுதான் மனித குலத்திற்கு இருக்க வேண்டிய கொள்கை. இதை மட்டும் செய்தால் சாக்கடையே இருக்காது. சாக்கடை இருக்காது, குப்பை மேடுகள் இருக்காது, கடல் தன்னுடைய தூய்மையை குறைத்துக் கொள்ளாது. இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் பின்பற்ற தொடங்க வேண்டும். இவற்றின் ஒரு செயல் வடிவமாகத்தான் உணவு வழங்குதல், அரவணைத்தல், உணவற்றவருக்கு, பசியில் இருப்பவருக்கு உணவு வழங்குதல், அதிகாலை தூய்மை பணியாளர்களுக்கு காலையில் ஒரு 6 அல்லது 7 மணிக்குள் போய் அவர்களுடைய பசி ஆற்றுதல் என்று தொடங்கி இருக்கிறோம். கோவையில் தொடங்கிவிட்டோம். ஏறத்தாழ 200 பேருக்கு நேற்று காலை உணவு வழங்கப்பட்டது, தொடங்கிவிட்டது. அது இனி அன்றாடம் நிகழும். சென்னையில் தொடங்க போகிறோம், சென்னையிலும் செய்ய போகிறோம், செய்வோம். பலருக்கு காலை உணவு இல்லாமல் பல குழந்தைகள் பள்ளிக்கு வருகிறார்கள். தொழிலாளர் வீட்டு குழந்தைகள், கூலி தொழிலாளர்கள் வீட்டு பிள்ளைகள் வருகிறார்கள். ஏற்கனவே ஒரு சிறிய அளவில் தஞ்சையில் செய்து கொண்டிருக்கிறோம். அதை இப்படி ஒரு செயல் திட்டமாக அல்ல, மனம் பொறுக்க முடியவில்லை, அதை செய்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் எனக்கு அது புரிந்தது, இப்படி ஒரு நிலை இருக்கிறது என்று. இன்னும் விரிவாக செய்ய வேண்டும் என்பதற்காக செம்மை நெறி என்னும் செயல் திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். அணையாத அடுப்பு பற்ற வைக்கப்பட வேண்டும் எனும் விருப்பத்தோடு தொடங்கி இருக்கிறோம். பலருக்கு உணவளிக்க வேண்டும். நம்முடைய வீடுகளை தேடி பறவைகள் வர வேண்டும். நம்முடைய வீடுகளில் தாவரங்கள் இருக்க வேண்டும். பல மனிதர்களுக்கு, வறியவர்களுக்கு, உணவற்றவர்களுக்கு நாம் உணவு வழங்க வேண்டும். இந்த செயல் திட்டங்களில் எல்லாம் சிறுவர்களை இயல்பாகவே முன்னிலைப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு இவையெல்லாம் பிடிக்கும். நான் சொல்லும் கருத்துக்கள் எல்லாம் சிறுவர்களுக்கு பிடிக்கும். அவர்கள் முன்னே சென்று இந்த செயல்களை செய்வார்கள். இது அவர்களுடைய இயல்பில் இருந்து வருவது. அவர்கள் காரண காரியமெல்லாம் தேவையில்லை. அவர்களிடம் போய் நீங்கள் இவர்கள் இல்லை என்றால் நம்முடைய நகரமே அசுத்தமாகிவிடும், ஆகவே தான் உணவு வழங்குகிறோம் என்றெல்லாம் சொல்லிவிடாதீர்கள். அப்படி ஒரு காரணமெல்லாம் கிடையாது. அதை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதர் என்பதற்காகவே உணவு வழங்க வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு மேல் காரணம் இருக்கக்கூடாது. ஒரு பறவை என்பதற்காகவே அதன் பசியாற்ற வேண்டும். ஒரு பறவை என்பதற்காகவே அதன் தாகம் தணிக்க வேண்டும். ஒரு தாவரம் என்பதற்காகவே அதற்கு நீர் ஊற்ற வேண்டும். அது மூலிகையாக இருக்க வேண்டிய தேவையில்லை, அது நமக்கு பயன்பட வேண்டிய தேவையில்லை. இதுவே அரவணைப்பு. இந்த அரவணைப்பின்படி குழந்தைகள் வளர வேண்டும். ஒரு புதிய சமூகம், செம்மை நெறி சமூகம் உருவாக வேண்டும். அந்த சமூகத்தின் தொடக்க கால உறுப்பினர்கள் என்ற வகையில் நீங்கள் இந்த கொள்கைகளை புரிந்து கொண்டு, உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துங்கள் என்று கேட்டு உரையை முடிக்கிறேன். நன்றி. செம்மை கருத்துகளிலும் செயல்பாடுகளிலும் விருப்பமுள்ளோர் செம்மை செயல்பாடுகள் பற்றிய தகவல்களை www.semmaivanam.org என்ற இணையதளத்திலும் செம்மை வனம் என்ற முகநூல் பக்கத்திலும் அறிந்து கொள்ளலாம். நன்றி.